ஆன்மீக வணக்கங்கள். மகாதர் பாபா யூடியூப் சேனல்ல பங்கு பெற அனைத்து மாஸ்டர்ஸ்க்கும் ஆன்மீக வணக்கங்கள். இன்றைக்கு என்னுடைய தியான அனுபவங்களை பத்ரிஜியோடைய தொடர்புல எப்படி நடந்திருக்கு அந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஓகே மாஸ்டர்ஸ், பிறந்ததுலேருந்து அதாவது ஒரு 10 வயசு அந்த சமயத்துல தான் நம்ம ஏதாவது பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். தியானம் பண்றதோ இல்லை பூஜை பண்றதோ இல்லை ஸ்தோத்திரம் பண்றதோ ஏதாவது மொத்தம் நம்ம ஆன்மீகம் பண்றதுக்கு நம்ம ஆன்மீகம் பண்ற பேர்ல நம்ம ஏதாவது தொடருவோம். இப்போ எங்க பரம்பரையே எங்க அப்பா அம்மா அப்ப அவங்க எல்லாம் கூட முழு பக்தி மார்க்கத்துல இருந்தவங்க. அதனால ஆரம்பத்துல இருந்து இந்த டெய்லி அதாவது 10 வயசுல இருந்து இந்த மாதிரி ஸ்தோத்திரங்கள் படிக்கிறது. அப்புறம் வெங்கடேச சுப்ரபாத்தம், ஆதித்ய ஹிருதயம், வர 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 கொஞ்சம் வயசு வர வர ஆட்டோமேட்டிக்கா இந்த சிவசாஸ்திரநாமம், அப்புறம் விஷ்ணு சாஸ்திரநாமம், லலிதா சாஸ்திரநாம ஸ்தோத்திரம் இதெல்லாம் பண்றது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரங்க. 2 மணி நேரம் இந்த இந்த பண்ணி இந்த பஜனைகள் பண்ணி நாங்க இந்த பஜனை பண்ணாத பிரார்த்தனை பண்ணாத சாப்பாடு கூட சாப்பிட மாட்டோம். சாயங்கால சமயத்துல காலையில முடியாது, சாயங்கால சமயத்துல காலையில பூஜை எல்லாம் பண்றது, நைட்ல பஜனை பண்றது, சாய்பாபா பஜனை, பிரம்ம சமாஜம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அதுல பஜனை பிரார்த்தனை இதெல்லாம் பண்ணி 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 தான் சாப்பாடு, இல்லாட்டி சாப்பாடு கிடையாது. அந்த மாதிரி முழு பக்தி மார்க்கத்துல பயணம் செஞ்சு வந்திருக்கோம். நடந்திருக்கு எவ்வளோ ஆல்மோஸ்ட் ஒரு 20-25 வருஷம் 30 வருஷம் இல்லையோ அப்படியே நடந்தது. அது நடக்கும்போது கூட கூட வயசாக கூட ஆன்மீக மார்க்கத்துல இந்த டிரான்ஸ்டென்டல் மெடிடேஷன், டிஎம் டிரான்ஸ்டென்டல் மெடிடேஷன், அதை சித்த சமாதி யோகா SSY, மெடிடேஷன் மெடிடேஷன் யோகா MMY, அப்புறம் எல்லா ஆசனாஸ், நிறைய ஆசனாஸ், உடம்போட ஆசனா உடம்போடு தான் பண்ணணும் இல்லையா? எந்த விதமான ஆசனம் சொன்னாலும் மாஸ்டர் உடனே அதை பண்ணிடுறது. அதாவது யோகம்னா அதுதான் நினைக்கிறது இல்லையா? நம்ம நினைக்கிறது யோகம்னாக்கா இந்த ஆசனா போட்டாக்கா யோகம், அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம நினைக்கிறது. ஆசனம் போடுறோம் மாஸ்டர் சொல்ற உடனே நான் அந்த ஆசனம் போட்டுக்கலாம். இப்போ அவரே ஆச்சரியப்படுறேன், நீ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ற, நீ என்ன ஏற்கனவே நீ கற்றுட்டு வந்துட்டியா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார், நீங்க சொல்றீங்க நான் போடுறேன் அப்படின்னு. அதாவது அந்த அளவுக்கு ஈடுபாடு, உடம்பு அந்த அளவுக்கு வீட்டில் கொடுத்துருக்கு. கொஞ்சம் சுமாரான பர்சனாலிட்டி இருக்கிறதுனால எந்த ஆசனம் சொன்னாலும் டகால் போடுறது. ஸோ அந்த மாதிரி பக்தி மார்க்கத்துல பிரார்த்தனைகள், பூஜைகள், எல்லா விரதங்கள் பண்றது, இந்த மாதிரிதான் நாங்க இருந்தோம். நான் இருந்துட்டேன். சரி, ஓகே. பிரம்மகுமாரிஸ் தெரிஞ்சிருக்கோம், ஓம் சாந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுலேயும் ஸோ என்னென்ன வருதோ நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில அதெல்லாம் வாழ்க்கை என்ன வருதோ அது ஆன்மீகத்துல கடம்பிடிச்சிடும். ஆன்மீகம்ன்ற பேர்ல கடம்பிடிக்கணும். ஓகே. ஸோ கடைசியில நான் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஏஏஐன்னு சொல்லுவாங்க, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் ஏர்போர்ட்ல வேலை பண்ணிக்கணும். ஹைதராபாத் ஏர்போர்ட்ல 2001ஆம் வருஷத்துல நான் வேலை பண்ணும்போது எங்க மிஸ்ஸஸ்க்கு ரொம்ப அனாரோக்கியமா இருந்தது. அதாவது ஆரோக்கியம் சரி இருக்காது, பயங்கர ஆஸ்மா ப்ராப்ளம். ஸோ அந்த ஆஸ்மா ப்ராப்ளம் வந்ததுனால அதனால்தான் நாங்கள் மெடிடேஷன் வந்துருக்கோம். எங்க வீட்டு பக்கத்துலயே தியானம் சொல்ற மையம் இருக்கு. நாங்க ஏர்போர்ட்ல வேலை பண்ற நல்ல சம்பளம், வசதி எல்லாம் இருக்கு.
நாங்கள் எல்லாம் போகிறது கிடையாது. அப்போ காரில் அப்படியே போயிடுது. அவங்க எல்லாம் கூப்பிடுவாங்க, சார் வாங்க அன்னதானம் பண்ணி, அதாவது பௌர்ணமிக்கு அமாவாசை அன்னைக்கெல்லாம் அன்னதானம் பண்ணி அவங்க ஞாயிற்றுக்கிழமை சில ஞாயிற்றுக்கிழமை அன்னதானம் பண்ணி நீங்கள் வாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன சாப்பாடுக்காக பஞ்சம் அப்படின்ட்டு ரொம்ப கேவலமாக நினச்சி போயிட்டே இருக்க வேண்டியது. ஜாலியாக காலை சினிமா பார்க்க போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி தான் இருந்தோம் நாங்கள். என்ன அப்படின்ட்டு. ஸோ ஒரு நாள் அவங்களுக்கு ஆஸ்மா ப்ராப்ளம். அவங்க வந்து பயங்கர மூச்சை திணறல். அவங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் ஐசியூக்கு போக வேண்டியதாக இருப்போம். ஐசியூவில் போய் டைரெக்டாக மாஸ்க் வச்சுக்கிட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டுக்கிட்டு 3 நாள் அட்மிட் ஆகிட்டு அப்புறம் நார்மலாக டிஸ்சார்ஜ் ஆவாங்க. திரும்பி 3 மாதத்துக்கு வாட்டி போக வேண்டியதாக. இவ்வளோ லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி டாக்டர்லாம் வைத்தியம் பண்ணுறாங்க. அது அது அப்போ கூட நம்மளுக்கு குணமால இவங்க உட்காந்து தியானத்துக்கு வந்து உட்காந்து கண்ண மூடி உட்காருங்க, எல்லாம் சரியாக போயிடும், எல்லா வியாதியும் சரியாக போயிடும் சொல்கிறாங்க. இது அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை கிடையாது. எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க, அதில் சந்தேகம் ஒன்றும் கிடையாது. சரி, ஒரு நாள் அவங்க ஒரு பயங்கரமான 10 அடி கூட எடுத்து வைக்க முடியாத நிலைமையில இருந்தாங்க. அப்போ அவங்கள வற்புறுத்தி தியானத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. அவங்க தியானத்தில் உட்காந்தாங்க. தியானத்தில் உட்காந்து அவங்களுக்கு சாய்பாபான்னா ரொம்ப இஷ்டம். சாய்பாபா அவர் காட்சி அளித்தார். ஒரு ஆச்சரியப்பட்டாங்க, என்ன சாய்பாபா காட்சி அளிக்கிறாரு நம்மளுக்கு, அவர் பேசுகிறாரு அப்படின்னு. அவர் சொல்லிட்டாரு, இனிமேல் இந்த வழி, எந்த வழிக்கு நீ வந்தியோ அந்த வழி தான் ரொம்ப அற்புதமான வழி, இதை நீ விடாத அப்படின்ட்டு. உங்களுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. அந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கினாங்க. தியானம் பண்ணுங்க சொல்கிறாங்க. அவங்க தியானம் பண்ண ஆரம்பித்தாங்க. தியானம் பண்ணுறதுலேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல், அதாவது கொஞ்சம் ரிலீஃப் இருந்தது இந்த இல்லைங்க. அப்போ எனக்கும் சொன்னாங்க, அவங்க தியானத்துக்கு வந்து 2-3 நாளில் எனக்கு சொன்னாங்க, நீங்களும் பண்ணுங்கன்ட்டு. இந்த நான் பூஜை எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் அதோட இதுவும் பண்ண ஆரம்பித்தேன். சரி பண்ணலாம், நிறைய பண்ணுறேன் இல்லையா, சித்த சமாஜ் யோகா, மெடிடேஷன் யோகா, டிரான்ஸ்ஜெண்டர் மெடிடேஷன், அப்புறம் வந்து பிரம்மகுமாரிஸு, ஆசனாஸ் போடுறது, இதெல்லாம் பண்ணுறோம். இதோட சேர்த்து இதுவும் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு பண்ணி பார்த்தேன். இங்கே தான் மாற்றம் வருது மாஸ்டர். 2001ஆம் வருஷத்தில் நடந்திருக்குது. எப்போ அந்த மாதிரி இந்த தியானம் பண்ண ஆரம்பிச்சோமோ இதெல்லாம் இந்த இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பூஜை எல்லாம் அதெல்லாம் பண்ணும்போது மனம் வந்து நம்மளுக்கு ஒரு நிலைமையில இருக்காது. அது கண்ணாமனா ஓடிட்டே இருக்கும். இந்த பூஜை பண்ணுறது அப்புறம் ஸ்தோத்திரம் சொல்லலாம் ஒரு யந்திரம் மட்டும் சொல்லிட்டே இருப்போம் நம்ம. ஆனால் அது மேலே மனதை வந்து ஒருங்கிணைப்படுத்த முடியாது. ஆனால் எப்போ இந்த தியானம் நானும் அது ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன்னா அப்போ மனம் ஒருங்கிணைப்படுத்த ஆரம்பிச்சா நிற்க ஆரம்பிச்சிட்டு, இது நல்லா இருக்குன்ட்டு நானும் தியானத்தை தொடர்ந்து. அவங்க ஒவ்வொரு வருஷம் அவங்க தியானம் பண்ணி அவங்களுடைய ஆஸ்மா ப்ராப்ளத்தை முழுசாக அவங்க தீர்ந்தெடுத்துக்கிறாங்க. இப்போ பாருங்க, 2001 வருஷத்துலேருந்து 2002 வருஷம் ஒரு வருஷம் அவங்க பண்ணாங்க. இப்போ 2025 23 வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் இதில் இந்த ஆஸ்மா ப்ராப்ளத்துக்காக இது வரையும் ஹாஸ்பிட்டலுக்கு போகலைங்க. 3 மாதத்துக்கு முன்னாடி போகிறவங்க இது வரையும் போகல. ஸோ இதை நான் கண்ணில் பார்த்த பிறகு இது ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதை நம்ம ஏன் வந்து இந்த தியானத்தை நம்ம ஏன் சொல்லக்கூடாது எல்லாருக்குமே அப்படின்ட்டு நானும் தியான கிளாஸஸ் இருக்கிறது எல்லாரும் சொல்கிறது. ஏர்போர்ட்டில் எங்கெங்கே நான் எந்தெந்த ஏர்போர்ட்டுக்கு போகிறேன்னா அந்த ஏர்போர்ட்டில் அத்தனை பேருக்கும் தியானத்தை கற்றுக் கொடுக்குறது. எங்களுக்கு ஏர்போர்ட்டில் அந்த லஞ்ச் டைமில் வந்து உங்களுக்கு விமானங்கள் போக்குவரத்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது யாரும் அப்போ ட்ராவல் பண்ண மாட்டாங்க. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம். அந்த சமயத்தில் எல்லாரையும் உட்கார வச்சு தியானம் கற்றுக் கொடுத்தேன். ஸோ எந்தெந்த இடத்துக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போனேனோ நிறைய ஏர்போர்ட்டில் நான் வேலை பண்ணினேன். எல்லா இடத்துலையுமே போயிட்டு எல்லாரும் தியானம் கற்றுக் கொடுத்தேன். ஸோ இதுதான் எனக்கு ரொம்ப அற்புதமாக தெரிஞ்சுது. ஏன்னா ஒரு பைசா செலவில்லாத பயங்கரமாக இருக்கிற ரோகத்தை நம்ம போக்கிக்கணும் இல்லையா, அப்போ ஏன் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்ட்டு நான் எல்லா இடத்துலையும் நான் சொல்ல ஆரம்பித்தேன். ஓகே, ஸோ இது தொடரணுன்ட்டு நாங்கள் வாழ்நாள் முழுக்க தொடரணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். இதுதான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிற போகிற பயணம். ஓகே, இப்போ என்ன ஆச்சுனாக்கா இந்த தியானம் கற்றுக்கிற முதல் நாளில் பத்திரிக்கையுடைய தொடர்பு வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது, ரொம்ப கம்மி. அப்பப்போ ஹைதராபாத்தில் இருக்கும்போது அவர் ஹைதராபாத்தில் இருந்தார். அவர் வீட்டுக்கும் போகிறது, எப்பயாவது சாப்பாடுக்கு போகிறது, மத்தியானம் வீட்டுக்கு போனதாலும் சாப்பாடு வச்சிருவார். அவர் வெறுமனே யார் வீட்டுக்கு வந்தாலும் சாப்பாடு வச்சிருவார். அதாவது அன்னதானம் பண்ணுறது அப்போலேருந்து பழக்கங்க. யார் வந்தாலும் சரி சாப்பாடு சாப்பிட போகக்கூடாது.
அந்த மாதிரி. ஒரு வாட்டி 2 வாட்டி சாப்பிட்டு அவர் அவர் பிறந்த நாள் அது இதுன்னா சாப்பிட்றது போகிறது, இந்த மாதிரி. அந்த மாதிரி தான் நம்மளுக்கு பழக்கம் இருக்குது தவிர மற்ற விதமாக பழக்கம் கிடையாது. அப்போ நாங்கள் தியானம் கற்றுக்கின பிறகு எங்கள் வீட்லேயும் கிளாஸ் எல்லாம் ஆரம்பித்தோம். வீட்டில் கூட கிளாஸ் சொல்கிறது. அப்புறம் குவார்ட்டர்ஸில் எந்த குவார்ட்டர்ஸில் இருக்கோமோ அந்த குவார்ட்டர்ஸில் எல்லாரையும் கூப்பிட்டு சண்டேஸ்லாம் கிளாஸ் வைக்கிறது, இந்த மாதிரி தொடர்ந்து வச்சுருந்தேன். ஓகே. இப்போ என்ன ஆச்சுனாக்கா 10-20 டைரக்ட் தொடர்பு எப்போ வந்திருக்கு அப்படின்னாக்கா, நாங்கள் அடிக்கடி இந்த ட்ரெக்கிங் போவோம். ட்ரெக்கிங் அதாவது நிறைய மலைகள், அப்புறம் வந்து அருவிகள் இருக்கிற இடத்துக்கு, இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம ட்ரெக்கிங் போவோம் நிறைய இடத்துக்கு. ஒரு வாட்டி ஸ்ரீசைலம் ட்ரெக்கிங் போவோம். மாஸ்டர்ஸ், இந்த குருஜியோட தொடர்பு எப்படி இருக்கும், நம்ம ஆன்மீகத்தில் நம்ம இருந்தாக்கா அந்த குருஜியோட தொடர்பு எப்படி இருக்கும்ன்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்குவோம். ட்ரெக்கிங் போகிறோம். ட்ரெக்கிங் போகும்போது ஸ்ரீசைலம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீசைலத்தில் சிவபெருமானுடைய கோயில்களாக போகிறது கிடையாது, ட்ரெக்கிங் போகிறோம். ஓகே. ட்ரெக்கிங் போகும்போது என்ன ஆச்சுனாக்கா, நடந்தா போனோம் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் மலை மேலே நடந்து போகணும். காட்டுக்குள்ள மலை மேலே, எல்லாம் ஸ்ரீசைலம் ஃபுல்லாக மலை தான், நடந்து போகிறோம். போயிட்டு வந்த புதுசு அப்போ 2001 புதுசு தான். ஓகே. பின்னாடி குருஜி பின்னாடி அவருக்கு வயசு ரொம்ப அதிகமாகிடுச்சு. ரொம்ப அதிகமாகிடுச்சு. அவர் நிதானமாக போகிறாரு. உலகம் புதுசாக சுற்றிருக்காரு, எவ்வளோ சுற்றிருக்காரு அவர் நிதானமாக நடந்து போகிறாரு. நடந்து போகும்போது நானும் பின்னாடி அவர் அப்போ ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் போன பிறகு அவர் கொஞ்சம் உட்காருவார். எல்லாம் காலை பேசுவாங்க, கொஞ்சம் சேவை பண்ணுவாங்க. திருப்பி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழிச்சு திருப்பி கிளம்புவார். நான் 2 வாட்டி அவர் பின்னாடியே போயிட்டு இருந்து அவர் ரெஸ்ட் எடுத்துக்கும்போது அப்படியே எதுக்கு நிற்க வேண்டியது, அப்படியே பார்த்து இருப்பேன். அவர் ஒரு வாட்டி கேட்டார், என்ன விஷயம் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளு அப்படின்னாரு. அப்படின்னு நான் வந்து என்ன கேட்கறது, இப்படி கேட்கறது அப்படின்ட்டு கொஞ்சம் தயக்கமாக இருந்தேன். 2ஆம் வாட்டி 3ஆம் வாட்டி 3ஆம் வாட்டி கேட்டார், ஏதாவது சொல்லுப்பா முதல்ல அப்படின்னு. அப்போ நான் கேள்வி கேட்டேன், சார் தியானம் பண்ணணும், தியானத்தினால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டேன். உடனே அவருக்கு அந்த குருஜிக்கிட்ட போய் அந்த கேள்வி கேட்டிருக்கேன். அவர் தியானம் கற்றுக்கணும், உலக ஃபுல்லாக கற்றுக் கொடுக்குறாரு. ஓகே. நான் போய் அவர் பேசிக், அதாவது ரொம்ப 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 அடித்தளமான ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். தியானம் ஏன் பண்ணணும் சார், என்ன பிரயோஜனம், ஏன் பண்ணணும் அப்படின்னு. அவர் ஏற்கனவே நடந்து உட்காந்துருக்காரு, ரொம்ப அசதியாக இருக்காரு. உடனே அவருக்கு அவர் எப்படி சொல்லுவார், எத்தனை பேர் சொல்கிறாங்க தியானம் ஏன் பண்ணணுன்ட்டு. குருஜியை நான் போய் கேட்டாரு. அவருக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுச்சு. தியானம் பண்ணணுன்னு என்ன கேட்கிறேன், நீ வந்து பாரு எத்தனை பேர் வந்தாங்க, 100கணக்கான பேர் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் வந்திருக்காங்க ட்ரெக்கிங். 500 பேர் சேர்ந்து போயிருக்கோம். இத்தனை பேர்லாம் தியானம் பண்ணுறாங்க, என்ன உனக்கு அவ்வளோ கூட ஏன் பண்ணுறேன்ட்டு என்ன கேட்குறியா, தெரியாத நீ பண்ணிட்டு இருக்கியா அப்படிவாங்க. நான் ஒன்றுமே சொல்லலை அவருக்கு. சார் நீங்கள் கேள்வி கேட்க சொன்னீங்கன்னு நான் கேட்டேன். அப்புறம் நான் ஒன்றுமே தெரியாது, கேள்வி கேட்கணும்னு நான் கேட்டேன். உடனே அவர் பக்கத்தில் ஒரு ஆளை காட்டினார். என் பக்கத்தில் நிற்கிறார் ஒரு ஆள். அவரை காட்டினார். அவர் காட்டி இவர் சொல்லுவார் எனக்கு ஏன் தியானம் பண்ணுவேன்ட்டு, இவரோட போ அப்படின்னு. நான் வந்து குருஜியை கேட்டேன். நம்மளுக்கு தான் அப்போ ரொம்ப ஆர்வமாக இருக்கு இல்லையா, கர்வமாக இருக்கும். நான் பெரிய பெரிய இடத்துல பெரிய கம்பெனியில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஓகே. ரொம்ப கர்வம் நம்மளுக்கு, அதில் என்ன சந்தேகம் கிடையாது, அப்படிதான் இருப்போம். நான் இவர் கேள்வி கேட்காத சும்மா இருந்தேன். கேள்வி சொன்னார். கேள்வி கேட்கும்போது அவர் பதில் சொல்றாரு, இவர் சொல்லுவாருன்னு பக்கத்தில் இருக்கிறவங்க காட்டுறாரு. நான் நகருவே இல்லை. திருப்பி ஆச்சு, நான் சொல்கிறேன் இல்லையா, ஏன் போக மாட்டேன்ற, போ நீ போறியா இல்லையா முதல்ல. சரி ஓகே ரைட். என்ன அவர் திட்டுவார், அப்பப்போ அடிப்பார் கூட பயங்கரமா. எதுக்கு அனாவசியமா அவரை திட்டு வாங்கிட்டு அவரோட சேர்ந்து போகிறேன். மாஸ்டர்ஸ், குரு என்ன சொல்லுவாருன்னாக்கா, நம்மளை பிராக்டிக்கலா நம்மளுக்கு பாடம் கற்றுக் கொடுப்பாருங்க இந்த விஷயங்கள். இது ரொம்ப அற்புதமான. அப்புறம் எப்ப சீடன் ரெடி ஆகணும், இப்போ குரு நம்மளை தேடி வருவார். நம்ம குரு தேட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே. இதுதான் இந்த அனுபவம் தான் நம்மளுக்கு வருது. சரி, அவரோட நடந்து போறேன். நடந்து போயிட்டு இருக்கும்போது நான் கேட்ட கேள்வி அவருக்கு சொன்னேன், சார் தியானம் ஏன் பண்ணணுன்ட்டு. அவர் அதுக்கு பதில் சொல்லலை. என்ன சொன்னாருனாக்கா, சார் நான் என்னுடைய வாழ்க்கையை நான் சொல்றேன்,
தியானத்துக்கு வரது முன்னே எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கேன். தியானத்துக்கு வரது முன்னே அவரு ஒரு பணத்துக்காக ரவுடிஜனம் பண்றவர். ரவுடிஜனம் பண்றவர்னாக்கா தெரியும் இல்லையா, ஆளை வச்சு அடிக்க வைக்கிறது, அந்த மாதிரி அந்த மாதிரி ரவுடிஜனம். அவர் சொன்னார், சார் நாங்க கொலை கூட பண்ணிடுவோம் பணத்துக்காக. இந்த மாதிரி மோசமான ஆள் நான், அந்த மாதிரி மோசமா இருந்தேன். அப்ப நீங்க ரவுடிஜனம் பண்ணாக்க உங்களுக்கு பலம் வேணும் இல்லையா? பலம் இல்லாத எப்படி நீங்க மற்றவங்களை அடிக்க முடியும்? அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவரு நான்வெஜ் பயங்கரமா சாப்பிட்டவர், எக்கச்சக்கமா. ஆனா பலம் வேணும், உடம்பு பலம் வேணும்னாக்க நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. நீ நான்வெஜ் சாப்பிடு, சிக்கன் மட்டன் அது இது. சார் நான் சாப்பிடாத விலங்கே கிடையாது அப்படின்ட்டார் அவர். அந்த அளவுக்கு நான் சாப்பிடுவேன் நான்வெஜ். நான்வெஜ் சாப்பிடாத ஒரு நாள் கூட எனக்கு சாப்பாடு இருக்காது. எல்லாம் நான்வெஜ் 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 இந்த மாதிரி. பலம் வேணும். பலம் வேணும், எனக்கு என்ன பண்றது அப்படின்னாக்கா அவர் சொன்னாருங்க, ஒரு ஒரு விஷயத்த சொன்னார். சார் பலத்துக்காக நாங்க கழுது ரத்தத்தை குடிப்போம். கழுது இருக்குல்ல, கழுது ரத்தத்தை குடிப்போம். எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ, அதிர்ச்சி. இல்லையா இருக்கு, ரத்தத்தை குடிக்கிறான்றான் அவன். ரத்தத்தை யார் குடிப்பாங்க? ராஷ்டிரம் தான் குடிப்பான் இல்லையா? அவர் சொல்றாரு கிளீனா, ஓப்பனா, சார் ரத்தத்தை குடிப்போம். எப்படியா ரத்தத்தை குடிப்பீங்க அப்படின்னு. சார் கழுத காலுக்கு நாங்க வந்து ஒரு பாட்டில கட்டிடுவோம். அந்த பாட்டில இருந்து ஒரு டியூப் எடுத்து, ஒரு இன்ஜெக்ஷன் நீடில் இருக்கு இல்லையா, இன்ஜெக்ஷன் ஊசி, அதை நீடில் எடுத்து அந்த கழுதையுடைய தொடையில இருக்கிற ஒரு நரத்துல குத்துவோம். அந்த நீடில இருந்து டியூப் எடுத்து அந்த டியூப் வந்து பாட்டில கனெக்ட் பண்ணுவோம். அந்த பாட்டில எல்லாத்தையுமே கழுதை காலு கட்டிடுவோம். கட்டிட்டு கழுதையை அடிப்போம். அப்ப ஓடும் இல்லையா அது. அது ஓடும் போது டப்ப டப்ப இன்னும் அதிகமா ரத்தம் ஓடும். பாட்டில் ஃபுல்லா ரத்தம் நிறைஞ்சிடும். நிறைஞ்ச பிறகு நாங்க பின்னாடி ஓடிட்டே இருப்போம், பின்னாடி ஓடிட்டே இருப்போம் இல்லையா. நிறைஞ்ச பிறகு அந்த ரத்தத்தை அந்த நீடில் எடுத்துட்டு டியூப் எடுத்துட்டு அந்த ரத்தத்தை நான் குடிப்போங்க. கழுத ரத்தம் குடிச்சாக்க ரொம்ப ரொம்ப அதிகமா பலம் வருமாங்க. எனக்கா அப்படியே ரொம்ப ஷாக். அப்படியே இன்னும் என்ன அது, நான் யாரோட இருக்கேன் நானு? அவ்வளவு பயம் வந்துடுச்சு. சொன்னார் அவரு, சார் நான் ஒரு ராட்சசனா இருந்தேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி தொழில் நான் இருந்தேன் சார். அவ்வளவு பயங்கரமான ஒரு மோசமான குணம், பயங்கர சமோபிரதான குணம். சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு, உடலை பற்றி தான் பாவனை. பச்சையா இருக்கிற ரத்தத்தை குடிக்கிறாரு, கழுது ரத்தத்தை, பணத்துக்காக. சார் அந்த மாதிரி இருந்த நானு இந்த தியானத்துக்கு வந்து முழு நான்வெஜ் விட்டாச்சு. இந்த ரத்த குடிக்கிற விஷயம் எல்லாம் விட்டாச்சு. ஏன்னா ரவுடி தரான்னு ஒருத்தர் ஹிம்சை பண்றது தானே பணத்துக்காக. இப்ப நான் தொழிலையே மாறி வேற வியாபாரம் பண்றேன். தமோ குணத்துல இருக்கிறவன் நான், ரஜோ குணத்துல இருக்கிறவன் நான். தமோ குணம் என்ன? சாப்பாடுக்காக தான் வாழ்றது, அவ்வளவுதான். ரஜோ குணம்னாக்க அதிகாரத்துக்காக. ரவுடி தானே, அதிகாரம் தானே, அதிகாரத்துக்காக நாங்க வாழ்றது. அந்த மாதிரி இருக்கிறவன் நான் இப்ப சத்துவ குணத்துக்கு வந்திருக்கேன். அது தியானத்தினால்தான். பார்த்தீங்களா மாஸ்டர்? இப்ப அந்த மாஸ்டர் யாருன்னு சொல்லிக்காரோ, இப்ப அந்த மாஸ்டர் நார்த் இந்தியால, உத்தர பாரத தேசத்துல பெரிய பிரமிட்ஸ் கட்டுறாரு. 6 கடங்க பேருக்கு தியானம் சொல்றாரு. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க, பிராக்டிக்கலா நம்மளுக்கு சொல்றது. தியானம் ஏன் பண்ணணும்னு கேட்டேன் இல்லையா. ராட்சசனா இருக்கிறவங்க தெய்வமா மாத்திருக்காரு. முதல்ல ராட்சா இருக்கிற மனிதனா மாத்தி, மனிதனா இருக்கிற தேவத்தன்மை. எவ்வளவு அற்புதமான ஒரு எக்ஸாம்பிள். அதனால சொல்லிருக்காரு, இப்ப அவரை போய் கேளு. பிராக்டிக்கலா கற்றுக் கொடுத்தாரு பாருங்க. அவரை வெறுமனே சொன்னாக்கா, தியானம் பண்ணாக்கா நல்லபடியா நீ தெய்வத்தை வந்துடும் உனக்கு, நீ மனிதன் தெய்வமா மாறிடலாம், ராஷ்டிரா இருக்கிற தெய்வம் மாறலாம் சொல்லிடலாமே. சொன்னாக்க என்ன பிரயோஜனம்?
சொல்கிறாரு. நம்ம ப்ராக்டிக்கலாக நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வராது. யார் மாறினாங்களோ அவங்கள காட்டி நீ போ. பார்த்தீங்களா? அதே மாதிரி அந்த ஸ்ரீசைலம் ட்ரெக்கிங் போகும்போது ஓகே, எவ்வளோ அற்புதமான ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக் கொடுத்தாரு பாருங்க. அப்புறம் அங்கே போகும்போது அங்கே போன பிறகு இந்த நைட்டில் பயங்கர மழை வந்திருக்கு. மழை வந்த பிறகு அப்படியே உட்காந்துருந்தோம். ஒரு பாயை போட்டு அப்படியே உட்காந்துருந்தோம். எல்லாம் அங்கே எங்கே இருக்கு தங்கறதுக்கு இடம் எங்கே இருக்கு? எல்லாம் காடு தான். மழை வேற கொட்டுறது பயங்கரமா. எல்லாம் அப்படியே உட்காந்து காலங்காத்தால ஒரு 2 மணி 3 மணி சமயத்தில் மழை விட்டது. அந்த பாய் மேல அப்படியே தூங்கிட்டோம். மாஸ்டர்ஸ் காலையில் முடிஞ்ச பிறகு நாங்கள் எடுத்து போன பாயை இல்லை பெட்ஷீட்டை எடுத்து பார்க்குறோம். எடுத்து பார்த்தாக்க அது கீழே முழுசா பாம்புகள் தான். முழு பாம்பு, பெரிய 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 பாம்புகள், நூற்றுக்கணக்கான பாம்புகள் இருக்கு பாய்கள். ஒரு பாம்பு கூட நம்மள கிடைக்கிற பாருங்க. அதுதான் குருஜியோடைய மாற்றம். நம்மளை காப்பாற்றுவார். எங்களுக்கு அந்த நம்பிக்கை ஒன்றும் கிடையாது. ஆனா நடந்துருக்கு பாருங்க பிராக்டிக்கல. பாய் எடுக்கிறோம், எல்லா பாம்பு பக்கம் போயிடுச்சு. யாருக்கும் எந்த விதமான பாதிப்பு இல்லாத. ஸோ ஒரு ஆன்மீக குருவை நம்ம தொடர்ந்தோம்னாக்க அவர் நம்மளை எல்லா ஆபத்துல இருந்து காப்பாற்றுவாரு. இது பிராக்டிக்கல். பார்த்தீங்களா? தெரிஞ்சுக்கிறது. ரைட். அதுக்கு பிறகு தியானத்துக்கு வந்த ஒரு வருஷத்துக்குள்ள இதெல்லாம் நடக்கிறது. நான் மானசரோவரம் போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிக்கு. மானசரோவரம் உங்களுக்கு தெரியும், அது வந்து டிபெட்ல இருக்கு. டிபெட் வந்து சைனா கண்ட்ரோல்ல இருக்கு. ஓகே. அங்க போறதுக்கு உங்களுக்கு மானசரோவரில் போறதுக்கு வாய்ப்பு. அதுக்கு நிறைய டெஸ்டிங் எல்லாம் பண்ணி விசா எல்லாம் எடுத்துக்கணும். அதுக்கு போனோம். உள்ள குருஜியோட கிட்டத்தட்ட ஒரு 70 பேர், எல்லாம் ஜானிகள் தான் போனோம். ஹைதராபாத்லேருந்து நேபாள் போயிட்டு, நேபாள்லேருந்து நம்ம டிபெட் வழியா மானசரோவர் போகணும். ஸோ அந்த நேபாளுக்கு நாங்கள் போய் அங்கே தங்கணும். விசா கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. ஒரு 2-3 நாள் அங்கே தங்க வேண்டி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்ச பிறகு விசா கிடைச்ச பிறகு திருப்பி நாங்கள் மானசரோவர் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு எல்லாம் வண்டியில் போனோம். ஸோ அந்த அந்த மானசரோவர் போகும்போது அந்த விசா ஆஃபீஸில், சைனாவுடைய விசா ஆஃபீஸில் உட்காந்து ஒரு அம்மா பாருங்க ப்ராக்டிக்கலாக எப்படி எப்படி நம்மளுக்கு பாடம் கற்றுக் கொடுப்பாரு குருஜின்றது. ஒரு அம்மா வந்து உட்காந்து விசா ஆஃபீஸில் உட்காந்து தியானம் பண்ணுறாங்க. இப்போ என்ன ஆச்சு? அது சைனா பார்டரில் இருக்கு. ஓகே. இப்போ என்ன ஆச்சுனாக்க அவங்களுடைய பக்கத்தில் அவங்க லக்கேஜில் வச்சுக்கிட்டு அவங்க கண்ணை மூடி தியானம் பண்ணுறாங்க. தியானம் பண்ணும்போது அவங்க பர்ஸு எல்லா பர்ஸில் இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்துக்கிறாங்க. அதாவது அந்த வந்து கரன்சியை மாற்றணும் இல்லையா, மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். அதாவது இந்தியன் ருபீஸை கொடுத்து சைனா கரன்சியை நம்ம வாங்கிப்போம் இல்லையா. ஸோ அந்த கரன்சி வாங்கின அந்த பணம் வாங்கின பர்ஸ் எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சு தியானம் பண்ணுறாங்க கண்ணை மூடிட்டு. முழு பர்ஸ் திருடி போயிட்டாங்க சைனாக்காரன். இந்த விசா ஆஃபீஸில் நடக்கும். என்ன இருக்குது, நாங்கள் 75 பேர் 80 பேர் போயிருக்கோமே. நாங்களே ஒரு பெரிய குரூப்பு. அதில் இத்தனை பேர் வராங்க அந்த மாதிரி மானசரோவர் பார்க்கறதுக்கு. எல்லாம் போனாங்க. இந்த மாதிரி திடு போயிடுச்சு. திடு போன பிறகு நாங்கள் பாட்டு திருப்பி எல்லாமே வண்டியில் ஏறி உட்காந்து போக ஆரம்பித்தோம். இவங்களும் நான் போன அந்த ஜீப்பில் வந்தாங்க. மானசரோவர் அழுகிட்டே சொன்னாங்க, சார் இந்த மாதிரி எல்லா பணமும் போயிடுச்சு, நான் தியானம் பண்ணுறேன், எல்லா பணமும் போயிடுச்சு அப்படின்ட்டு. சரி மானசரோவர் போனோம். மானசரோவர் போன பிறகு எல்லா அனுபவம் பகிர்ந்துக்கங்க அப்படின்னாக்க இப்போ நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி இந்த மேடத்துக்கு பணம் போயிடுச்சு, தியானம் பண்ண பணம் போயிடுச்சு பாருங்கன்னு சொன்னேன். உடனே பத்திரிகை சொன்னார், என்னையா நீங்கள் சொல்கிறீங்க, தியானம் பண்ண எப்படி பணம் போயிடும்? எந்த சமயத்துல தியானம் பண்ண?
அப்புறம் நான் சொன்னேன், சார் இந்த விசா ஆஃபீஸில் உட்காந்து தியானம் பண்ணுறாங்க, அறிவு கட்டங்கள எப்போ தியானம் பண்ணணும்? தியானம் பண்ண என்ன ஆகும்? தியானம் பண்ணால் நம்மளுக்கு விழிப்புணர்வு அதிகமாகும் இல்லையா? எந்த இடத்துல நீ உட்கார்ந்துருக்க அந்த இடத்துல தியானம் பண்ற சமயமா அது? எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கண்களை மூடிட்டு நீ தியானம் பண்ணாக்க மற்றவங்க சும்மா இருப்பாங்களா? கொஞ்சம் கூட விழிப்புணர்வு கிடையாதா? பாதுகாப்பான இடத்துல இருந்தா தியானம் பண்ணுவீங்களா, இல்லை இஷ்டத்துக்கு தியானம் பண்ணுன்ட்டு தியானம் பண்ணுவீங்களா? தியானம் பண்ண விழிப்புணர்வு அதிகமாக, விழிப்புணர்வு எல்லாரும் தியானம் பண்ணுவீங்க. அப்ப என்ன இருக்கு? அப்புறம் உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும், ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் இல்லையா உங்களுக்கு? அதனால்தான் இந்த பணம் போயிடுச்சு. ஐயோ பாவம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுப்பா. நீ ருத்லெஸ்ஸா இருக்கணும். எனக்கு அவங்களா பண்ணிக்கிறது. ஸோ தியானம் பண்ண நம்மளுக்கு விழிப்புணர்வு அதிகமாகும், அதிகமாகும். தெளிவில் நீங்க எங்க கண்ணம்னா தியானம் பண்றீங்க, அந்த தெளிவை எடுத்துன்னு வரத்துக்கு தான் இந்த பாடம் வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ ப்ராக்டிக்கலாக நம்மளுக்கு இந்த மாதிரி அவங்களுக்காக ஏன் பரிதா பண்ண அவசியம் கிடையாது, ஏன்னா அவங்களா பண்ணிக்கிறது. அதே மாதிரி மாஸ்டர் நம்மளுக்கு நிறைய வியாதிகள் கூட வரும் இல்லையா? வியாதிகள் வருது அப்படின்னாக்கா நம்ம ஐயோ போவோமா பண்ண பாவம் தானே வியாதியா வருது. உங்களால முடிஞ்சா அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண பண்ணுங்க. ஐயோ பாவம் சொன்னா அவங்க வியாதி போயிடுமா? ஸோ யாரு மேல நம்ம எதுவும் பரிதாபப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்கவுங்க பண்ண கர்மா அவங்க அனுப்பிக்கிறாங்க. இந்த பாடத்தை கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி மானசரோவரில் போயிருக்கும்போது பத்திரிஜி நானும் பக்கத்து டென்ட்டு தான், எல்லாம் குடாரம் போட்டிருப்பாங்க இல்லையா, அது குடாரம் பக்கத்து குடாரங்கள் தான். அந்த குடாரத்தில் நாங்கள் இருக்கும்போது அந்த ரொம்ப அற்புதமான அனுபவங்கள் இல்லை, ரொம்ப அற்புதமான அனுபவம். அங்கே மானசரோவர் போன உடனே நாங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் சாயங்காலம் போன பிறகு ஒரு 4 மணி 5 மணி இருக்கும். அப்போ பயங்கரமான ஒரு இடி சத்தம் வந்துருக்கு. பயங்கரமான இடி சத்தம். சொன்ன உடனே அங்க ஒரு ஜானி சொன்னார், சார் இது இந்த இடி சத்தத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. என்னன்னாக்க அந்த இடி யாக்ஞவல்க மகர்ஷி, அவர் இடி ரூபத்துல வந்திருக்கார். அவர் கொடுத்த மெசேஜ் பாருங்க, தியானம் பண்ணா எந்தெந்த விதமான நம்மளுக்கு தியானம் வருதுன்னு அவர் கொடுத்த மெசேஜ். என்ன மெசேஜ் கொடுத்தாருனாக்க, பத்ரிஜாட்ட இருக்கிற குருக்களோட நீங்க வந்திருக்கீங்க, ஒரு அற்புதமான குரு. ஸோ பத்ரிஜியும் உங்களையும் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு யாக்ஞவல்க மகர்ஷி சொன்ன அந்த தகவல் அந்த இடி சத்தத்துல இருந்து வந்திருக்கு. ஒரு ஜானிக்கு அந்த மாதிரி அனுபவம் வந்திருக்கு. அவர் சொல்றாரு, எல்லாரும் பகிர்ந்துக்கிறாரு. பார்த்தீங்களா மாஸ்டர்? ஸோ பத்ரிஜின்றவர் ரொம்ப சர்வசாதாரணமான குருவை நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அப்படி கிடையாது, ரொம்ப அற்புதமானது. நீங்க எல்லாம் பத்ரிஜியோட சேர்ந்து வந்துட்டு இத்தனை மாஸ்டர்ஸ் ஆசானியோட பத்திரிகையோட சேர்ந்து வந்திருக்கு, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்ட்டு அந்த இது வந்திருக்கு. அதே மாதிரி மானசரோவரில் ரொம்ப அற்புதமான அனுபவங்கள் என்ன அப்படின்னாக்க, குடாரத்தில் உட்காந்துருக்கோம் சாயங்கால சமயத்தில், அதாவது 5 மணி 6 மணி, அப்போ ஒன்றும் இருக்குல்ல. அந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க முழுக்கு நட்சத்திரங்கள் வானத்திலேருந்து நிதானமாக இறங்கி அந்த மானசரோவர் குளத்துல இறங்க ஆரம்பிச்சு. நட்சத்திரங்கள் நம்ம கண்ணில் பார்க்க முடியும், முழுக்க காஞ்சி உடல்களோட நட்சத்திரங்கள் அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி மானசரோவர் அந்த தண்ணியில இறங்க ஆரம்பிச்சு. அப்புறம் தியானத்துல நாங்க உட்கார்ந்து பார்க்கும்போது நம்மளுக்கு தகவல் வருது. என்னன்னாக்கா இவங்க எல்லாம் கூட மகர்ஷிகளுக்கு எவ்வளவோ சக்தி இருக்கு இல்லையா, எவ்வளோ சித்திகள் இருக்கு இல்லையா. அவங்க நினைச்சாக்க உடலோட இருப்பாங்க, இல்ல காஞ்சி உடலோட இருப்பாங்க, இல்ல காஞ்சி உடல் கூட மிஞ்சி சூக்ஷ்ம உடலோட இருப்பாங்க, தனி தெரியாது. ஸோ அந்த நிறைய ரிஷிகள் முனிவர்கள்
அந்த நட்சத்திர ரூபகத்துல வந்து அவங்க குளிக்கிறாங்க. அதுக்கு நம்ம கண்ணால பார்க்கலாங்க. பார்த்தீங்களா? ஆக அந்த மாதிரி அனுபவங்கள் நம்மளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் எடுத்துட்டு போய் காட்டினாரு பத்திரிக்கை. அவரோட போன முடியுதுனால தான் இந்த மாதிரி அனுபவங்கள் வந்திருக்கு. சரிங்களா? நம்மள நட்சத்திரத்தை நம்ம முடிவு நம்ம கண்மூடி பார்க்க முடியுமா? கீழே இறங்கி வர்றது அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி அனுபவங்கள் நம்ம வரத்துக்கு வாய்ப்பு கிடைச்சது பத்திரிகையோட நம்ம போறதுக்கு. பார்த்தீங்களா எவ்வளவு அற்புதமான ஒரு அனுபவம். அதே மாதிரி அந்த மானசரோல ஒரு 3 நாள் இருந்தோம். அந்த இடத்துல நிறைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறது, எல்லா அனுபவங்களும் பகிர்ந்துக்கிறது. ஸோ இதெல்லாம் என்னன்னாக்கா ஒரு என்கரேஜ்மெண்ட், அதாவது ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குறாரு பத்திரிகை. யார் யார் அனுபவங்கள் பகிர்ந்தானாக்கா எந்தெந்த வாழ்க்கை எப்படி இருக்கு, தியானத்துக்கு முன்னாடி இருக்கு, தியானத்துக்கு பின்னாடி இருக்குன்னு அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாரு. இப்போ என்னையும் நானும் என்னுடைய அனுபவத்தை நான் சொன்னப்போ தியானத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். சரி, வந்த பிறகு இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்திருக்கேன் நான் அப்படின்னாக்கா அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டார். பார்த்தீங்களா எந்தெந்த விதமாக இருக்கிறவங்க எப்படி வந்திருக்காங்க அப்படின்னு. அப்போலேருந்து எனக்கு அவர் பேர் வச்சிட்டாரு. ஏர்போர்ட்டில் நான் வேலை பண்ணுறதுல ஏர்போர்ட் ராஜுன்னு பேர் வச்சிட்டார். இப்போ எல்லாருமே ஏர்போர்ட் ராஜு கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த மாதிரி மானசரோவர் அனுபவம். ஓகே, மானசரோவர் ஆன பிறகு வீட்டுக்கு வந்தோம். ஹைதராபாத் திருப்பி வந்துட்டோம். வந்த பிறகு ஜெனரலாக அன்னதானம் பண்ணுறது வழக்கம். அதாவது காசிக்கு போனாக்கா வந்து தர்ப்பணம் பண்ணுவாங்க, அன்னதானம் பண்ணுவாங்க, இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அது மானசரோவர் போயிட்டு வந்தாலும் நானும் கூட ஓகே அன்னதானம் பண்ணலான்ட்டு. அப்போ முழுசா ஒன்றும் ஜானுக்கு ஒன்றும் வந்துடல. அப்போதான் அறிமுகமாக சொல்லியிருக்கேன், ஒரு வருஷத்துக்குள்ள எல்லாம் நடக்கிறது. அப்போ நானும் எல்லாரையும் கூப்பிட்டு எங்கள் வீட்டு மாடி மேலே, எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் மேலும் எங்கள் வீட்டு மாடி மேலே ஒரு அன்னதானத்துக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஒரு கெட் டுகெதர் எல்லாமே சேர்ந்து எல்லாரும் கூப்பிட்டேன். ஒரு 100 பேர் தான், 100 பேர் கூப்பிட்டேன் நான். என்னக்கா நம்ம 75 பேர் நாங்கள் போனோம். ஹைதராபாத்லேருந்து போனவங்க கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் நம்ம இருப்பாங்க. 50 பேர் 40 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஃபேமிலியோட கூப்பிட்டேன். அவங்க எல்லாம் சேர்ந்து வந்தாங்க. ஒரு 100 பேருக்கு நான் அழைப்பு கொடுத்தேன். வர சொல்லி பத்திரிக்கையும் வந்தார். மேலே மாடி மேலே நடக்கிறது 100 பேர் வந்தாங்க. நான் வந்து ஒரு 150 பேருக்கு நான் சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருந்தேன். பார்த்தாக்கா 300 பேர் வந்துட்டாங்க. அப்போ எங்க சாப்பாடு உடனே அரேஞ்ச் பண்ணுறது அப்படியே வந்துட்டே இருக்காங்க. ஸோ எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறாங்க, எல்லாம் நடக்கிறது. பத்திரிக்கை உட்காந்துருக்காரு, எல்லாம் நடக்கிறது. 300 பேர் வந்துட்டாங்க. எனக்கா ஒரு காலு கை ஓடல. என்னையா பண்ணுறது? 150 பேருக்கு அரேஞ்ச் பண்ணா 300 பேர் வந்துட்டாங்கன்னா எப்படி நான் எடுத்து போகிறது? அப்பப்போ ஓடி போய் நான் மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். கேட்டரிங்கில் அரேஞ்ச் பண்ண முடியாது. நம்மளால அங்கே சமைக்கிறது கிடையாது. ஏற்கனவே ஆர்டர் பண்ணி தான் எடுத்து வரோம் கேட்டரிங்கு. ஸோ என்ன பண்ணுறது? இது பண்ணுறது ஒரே காலுக்கே ஓடல, ஒன்றும் பண்ணல. நான் இப்படி இப்படி ஓடுறத பார்த்தாரு, பத்திரிக்கை பார்த்தாரு. என்ன சமைச்சாருன்னாரு. நான் எதுவுமே சொல்ல முடியல. சாரு அப்படின்னு நான் ரொம்ப நின்னேன். அவர் உடனே புரிஞ்சுக்கின்னு பயங்கரமா சத்தம் போட்டாருங்க. எல்லாரையும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் சாப்பாடுறாம சாப்பிட வந்திருக்கீங்களா? அனுபவங்களை பகிர்ந்துக்கு தான் இங்க வந்திருக்கோம் அப்படின்ட்டு பயங்கரமா சத்தம் போட்டார். சத்தம் போட்ட உடனே என்ன நடந்திருக்கு, ஏது நடக்குன்னு தெரியலங்க. அங்க இருக்கிற சாப்பாடு 300 பேருக்கு சரியா போயிடுச்சு. 150 பேருக்காக சாப்பாடு 300 பேரும் சாப்பிட்டு திருப்தியா போனாங்க. எப்படி நடந்து தெரியல எனக்கு. பாத்தீங்களா மாஸ்டர்? ஸோ குரு என்றவர் தங்களுடைய சீடர்களை எந்த விதமான நிலைமை வந்தாலும், இக்கட்டா நிலைமை வந்தாலும் அதுல இருந்து காப்பாத்துறதுக்கு ரெடியா இருப்பாரு. பார்த்தீங்களா? இதெல்லாம் பிராக்டிக்கல் அனுபவம். குருஜியோட சாங்கத்தியம், குருஜியோட தொடர்பு எவ்வளவு அற்புதமா இருக்கும். ஸோ அதே மாதிரி எப்பயுமே குருஜியோட ரொம்ப நெருங்கி பழகிறது கொஞ்சம் எங்களுக்கு பயம். எனக்கு எந்த சமயத்துல காத்துவார், எந்த சமயத்துல அடிப்பார், எந்த சமயத்துல திட்டுவாருன்ற கொஞ்சம் தாங்கி பின்னாடி நிற்போம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவர் எந்த இடத்துக்கு ட்ரெக்கிங் போனாலும், எந்த இடத்துக்கு எந்த விதமான சபைகளுக்கு போனாலும், நிறைய ப்ரோக்ராம் நடக்கும் இல்லையா முழுசா.
ஆந்திராவில் இப்போ நடந்தது, நிறைய நடந்தது. அந்த நம்ம அங்கே போனாக்க நாங்கள் தூரமாக நிற்போம். ஆனால் அவர் தூரத்துலேருந்து பார்ப்பார். பார்த்து, பாப்பா என்ன மாஸ்டர், என்ன சாமி சொல்லுங்க, என்னையும் அங்கே மிஸ் இது கூப்பிடுவேன். என்ன சுவாமி, என்ன மேடம் சொல்லுங்க, என்ன விஷயம் சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க, அனுபவம் சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப 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 நம்மளை என்கரேஜ் பண்ணாரு. அப்போ எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் பார்த்துட்டு கூப்பிடுவார் கிட்டைக்கு. பார்த்தீங்கன்னா மாஸ்டர், ஸோ குருன்றவர் நம்மளை தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருப்பார், தொடர்ந்து நம்மளுக்கு வழிகாட்டியா இருப்பாரு. இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம எந்தெந்த இடத்துல நான் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போனோம்னா அந்த இடத்துல தான் நான் கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் குருஜிக்கு, அவர் வருவார். அதே மாதிரி யார் யார் என்கிட்ட கற்றுக்கிட்டு என்கிட்ட கிளாஸஸ் தெரிஞ்சுக்கிட்டு கூட இருக்கிறவங்க அவங்களும் டிரான்ஸ்ஃபர் ஆகி போவாங்க இல்லையா, அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி போன பிறகு அந்தந்த இடத்துல அந்தந்த ஏர்போர்ட்லேருந்து கூட கிளாஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ குருஜி அந்த இடத்துல போகும்போது அங்கேருந்து ஃபோன் பண்ணுவார், என்னையா நீ ஜானம் கற்றுக் கொடுத்த இல்லையா, அவர் இப்போ கிளாஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நாங்கள் வந்திருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லுவார். பாருங்க, நம்மளுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, பார்த்தீங்களா. ஆனால் எப்படி தன்னுடைய சீடர்களை எப்படி குருஜியை என்கரேஜ் பண்ணுறாரு பாருங்க. எப்பயுமே எல்லாருக்குமே ஒரே ஒரு குருஜி குருஜி என்னோட தான் நெருங்கி பழங்குறாருன்னு நினச்சிப்பாங்க. அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேரோட பழகுறாரு. ஆனா எல்லாருக்கும் தோன்றது என்னோட பர்சனலா பழகுறாரு, நெருங்கி பழகுறாரு அப்படின்னு எல்லாருக்குமே தோன்றது. எப்படிங்க ஒரு ஆள் லட்சக்கணக்கான மக்களுக்கு தான் தொடர்ந்து நெருங்கி பழகுற மாதிரி எப்படி நம்மளுக்கு தெரிய வருது? இந்த கேள்வி நான் கேட்டேன் ஒரு வாட்டி. சார் எப்படி சார் நீங்க லட்சக்கணக்கான பேர்கிட்ட பழகுறீங்க, எல்லாருமே சொல்றாங்க குருஜி எனக்கு ரொம்ப பர்சனல் ஃப்ரெண்டு, ரொம்ப நெருங்கி பழகுறாரு அப்படின்ட்டு. எப்படி ஒரு லட்சக்கணக்கான பேருக்கு நீங்க நெருங்கி பழகுற மாதிரி அனுபவம் வருது? ஒரு ஆள் அது மாதிரி பண்ண முடியுமா? அவ்வளோ அப்படின்னு கேட்டா குருஜி சொன்னார், ஆமாப்பா அதுல என்ன இருக்கு, எனக்கு நான் எதுவுமே மனதில் வச்சுக்கிறது கிடையாது, சுத்தமான மனதோட நான் இருப்பேன், தூய்மையான மனதோட நான் இருப்பேன், ஒரு வெள்ளை காகிதமா நான் இருப்பேன். அதனால யார் என்ன அவங்களுடைய ரூபத்தை நான் ஒரு கண்ணாடியா இருப்பேன். ஸோ அவங்க ரூபத்தை என்னுடைய உள்ளத்துல அவங்க பாக்குறாங்க, அதனால அவங்களே அவங்க பாத்துக்கிறாங்க, அதனால சந்தோஷப்படுறாங்க. பாருங்க, இது இதெல்லாம் நம்மளுக்கு தெரியற இந்த அனுபவம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அது எப்படி நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. லட்சக்கணக்கான பேரோட அவர் பழகிறாரு. அவர் சொல்றாரு எல்லாருமே நெருங்கி பழகிற மாதிரி இருக்கிறனாக்க அவங்க ரூபத்தை தான் என்னுடைய உடல்ல இருக்கிற கண்ணாடியில அவங்க பாத்துக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு தொடர்பு. நான் எதுவுமே பழக, நான் பிளாங்கா இருக்கேன், அதாவது வெள்ளை காயில மட்டும் இருக்கேன், எந்த விதமான மாற்றங்கள் எந்த விதமான முன்பதிவு இல்லாத நான் வெள்ளை காலமா இருக்கேன், அதனால எல்லாருக்கும் அந்த மாதிரி தெரியுது. பார்த்தீங்களா மாஸ்டர்? ஸோ இதெல்லாம் குருஜியோட சாங்கத்தியத்தினால வர பிராக்டிக்கல் அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில. அதே மாதிரி நான் பேசிக்கலா ஒரு இன்ஜினியராக இருந்தாக்கா, இன்ஜினியராக இருக்கிறவன் எதுவுமே நம்ப மாட்டான். அவனுக்கு எல்லாமே ப்ரூஃப் வேணும், அதாவது அத்தாட்சி வேணும், நிரூபிச்சு காட்டணும். நிரூபிச்சு காட்டினா தான் நம்ம நம்ப மாட்டோம். இன்ஜினியராக இருக்கிறோம், ஏற்கனவே படிச்சிருக்கோம், நல்ல வேலையில இருக்கோம், அப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா? அப்புறம் எவ்வளோ கௌரவமாக இருக்கும் நமக்கு. பத்திரிகையோட கொள்கை என்ன? முதல்ல சொல்லுவாரு, நான் உன் குரு கிடையாதியா, நான் உன்னோட மூச்சை காட்ட தான் உன் குரு அப்படின்னு. எனக்கு நான் நம்புறதே கிடையாது. என்ன சொல்றாரு இவரு, மூச்சு காட்டுற எப்படி குரு தின்றது? அப்ப எவ்வளவோ படிச்சு லட்சக்கணக்கான ரூபாயெல்லாம் படிச்சு வைத்தியர்லாம் பண்றாங்க. அந்த வைத்தியர்லாம் பண்ண வைத்தியம் அது மூலியமா நயமாகாத இந்த வியாதிகள்ல மூச்சு காட்டுற குருவை எடுத்துக்கினாக்கா உங்களுக்கு சரியா போயிடுமா, முழு ஆரோக்கியம் வந்துடும் சொல்றாரு. என்ன சொல்றாரு இவரு அப்படின்னு நான் நம்புறதே கிடையாது. ஆனா தியானம் பண்றது நம்பிக்கை இல்லை. பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அப்ப ஆனா தியானம் தொடர்ந்து பண்றதுனால எனக்கு தியானத்தை அனுபவம் வருது.
என்ன அப்படின்னாக்க மூச்சை காட்டுற குருவா ஏத்துக்கொண்டு அவர் வெறுமனு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா மூச்சை காட்டுற ஏன் குருவா ஏத்துக்கணும்? ஓகே, எனக்கா இன்னர் வாய்ஸ், அதாவது உள்குரல் மூலயமா எனக்கு நிறைய ஞானம் கிடைக்க ஆரம்பிச்சுதுங்க. அந்த ஞானத்தினால்தான் நிறைய கிளாஸ் சொல்ல ஆரம்பிச்சிடறேன். பார்த்தீங்களா, எனக்கு கீழே வந்திருக்கு மூச்சு காட்டுற ஏன் குருவா ஏத்துக்கணும் அப்படின்ட்டு. இல்லைன்னு ரொம்ப ரொம்ப விளக்கமா வந்திருக்கு. இந்த அதை சொன்னாக்க நிறைய பெரிய கிளாஸ் ஆயிடும். ஆனா அந்த விளக்கம் வந்திருக்கு. அதே மாதிரி தியானத்தினால எந்த விதமான வியாதியானாலும் சரி குணமாயிடும், முழு ஆரோக்கியம் வரும் அப்படின்னு சொல்றாரு அவர். நான் நம்பது கிடையாது. ஏன்னா இவ்வளவு லட்சக்கணக்கான பணம் கொடுத்து படிச்சு டாக்டர்லாம் சும்மா இருக்காங்களா என்ன? அவங்க அவங்க குணப்படுத்த முடியாது, தியானம் பண்ண முடியுமா? நம்பிக்கை இல்லை. திருப்பி எனக்கு நான் தியானத்துல உட்கார்ந்தானக்க தியானத்துல எப்படி முழு ஆரோக்கியம் வரும் தியானம் பண்ணாக்க அந்த விஷயத்த இருக்கு ஒரு இன்னர் வாய்ஸ், அதாவது உள்குரலா கிளாஸா வந்துடுறதுங்க. நிறைய பேருக்கு நிறைய காட்சிகள் அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு வந்து கிளாஸ் முழு தியானம், இந்த மாதிரி தியானம் வர ஆரம்பிச்சு. எப்படி தியானத்தினால முழு ஆரோக்கியம் வரும் அந்த அனுபவத்தை தான் நான் கிளாஸ்ல சொல்ல ஆரம்பிச்சேன். எனக்கு தியானத்துல இந்த மாதிரி அனுபவங்கள் வந்து நிறைய கிளாஸஸ், தியானத்தினால ஆரோக்கியம் எப்படி வரும் அவர் ஷேர் பண்ணி சொல்லிட்டாரு. சுவாசையை குருவா ஏத்துக்கோ, உன் சுவாசையை குருவா ஏத்துக்கோ. ஏன் ஏத்துக்கணும்? விளக்கம் வரும். தியானத்தினால முழு ஆரோக்கியம் வரும். தியானம் சர்வரோக நிவாரணி. எப்படி அந்த ரோகங்கள் நம்மளுக்கு தியானம் மூலியமா குணமாகும், அது எனக்கு விளக்கம் வந்துடும். அதே மாதிரி தியானம் பண்ணக்க எத்தனை வருஷமா நம்ம வாழலாம், தீர்காயுஷா வாழலாம். இப்ப நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு இல்லையா? நம்ம கோயிலுக்கு போனாக்க தேங்காய் பணத்தை கொடுத்து பூஜாரி கொடுத்து அவரு உள்ள போயிட்டு பூஜையெல்லாம் பண்ண பிறகு பூஜையெல்லாம் பண்ணி நம்ம திருப்பி தேங்காய் பழம் கொடுக்கும்போது அவருக்கு நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். என்ன பண்ணுவாரு? ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யாபி விருத்திரஸ்து இல்லையா? ஆயுர் நீண்ட காலம் வாழுங்க, 100 ஆண்டு காலம் வாழுங்க, நோய் நொடி இல்லாமல் வளருங்க இல்லையா? ஸோ ஆயுஷ், ஆரோக்கியம், முழு ஆரோக்கியம் வருது. ஐஸ்வர்யம், முழு ஐஸ்வர்யம், அதாவது எல்லா விதமான சொத்துக்கள் சுகங்கள் எல்லாமே வர்றதுக்கு இந்த ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இல்லையா? மேல இந்த சடகை வச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இல்லையா? இந்த ஆசீர்வாதம் நம்ம தியானம் பண்ணா வருங்க. இது எப்படி வரும்? ஆரோக்கியம் எப்படி வரும்? எப்படி நம்ம வாழலாம்? எப்படி நம்மளுக்கு ஐஸ்வர்யம் வரும்? ஐஸ்வர்யம் சாமி தியானம் பண்ணாங்க பணம் கூட வந்துருங்க. ஸோ இது எப்படி வரும்ன்றது பத்திரிகைமா சொல்லிட்டாரு, நீங்க தியானம் பண்ண இதெல்லாம் வரும்ன்ட்டு. எப்படி வரும்ன்றது எனக்கு வந்து கிளாஸ்ல வராது. அதனாலதான் தியானத்தினால்தான் ஞானம். அதுவும் சொல்லிட்டாரு, தியானத்தினால்தான் தியானம், அந்த தியானத்தினால்தான் முக்தி. இது எப்படி நடக்கும்ன்றது முழுசா எனக்கு இன்னர் வாய்ஸ், அதாவது உள்குரலா தியானம் வர ஆரம்பிச்சு. அந்த தியானத்தை தான் நான் எல்லா கிளாஸ்லையும் சொல்றது. ஏன் மூச்சை காட்ட குருவா ஏற்றுக்கணும், எப்படி முழு ஆரோக்கியம் வரும், இதெல்லாம் ஒவ்வொரு கிளாஸ் எடுத்தா கிட்டத்தட்ட ஒவ்வொன்று 2.5 மணி நேரம் குறைஞ்சி இல்லாத இருக்கும். அந்த அளவு தியானம் வர ஆரம்பிச்சிட்டு. அப்புறம் பிராக்டிக்கலா என்னுடைய ஒய்ஃப் வந்து தியானம் பண்ணி 2 ஆஃப் போச்சுனாங்க இல்லையா? நான் கண்ணில் பார்த்தேன். ப்ளஸ் எனக்கும் அந்த தியானம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போதான் எனக்கு நம்பிக்கை வர ஆரம்பிச்சு. அப்போதான் இந்த ஆனாபான சக்தி தியானம் பண்ண என்ன, நம்ம குருஜி எவ்வளோ அற்புதமான ஒரு பரிசு நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அது ஏன் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்காரு? ஒரு பைசா வாங்காத அவர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. நம்ம ஏன் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த மாதிரி நோக்கத்தோட முழுசா எல்லாருக்கும் தியானம் கற்றுக் கொடுக்குறது, நிறைய எல்லா கிளாஸ் எடுக்கிறது, யார் கூப்பிடுறாங்களோ அந்த கிளாஸ் எடுக்கிறது, அந்த இடத்துல கிளாஸ் எடுத்து நம்மளுக்கு தெரிஞ்ச தியானத்தை முழுசா எல்லாருக்கும் சொல்றது. அப்ப என்ன ஆகும்? ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கும். நம்ம சொல்ற கிளாஸ் கேட்டாலும் ரொம்ப தெளிவா இருந்தது. ஓகே, அப்ப தியானம் பண்றத அவங்களும் கடைபிடிப்பாங்க. தியானம் மூலமா இதுல வருது, எப்படி வருது தெரிஞ்சீங்கன்னாக்க ஆட்டோமேட்டிக்கா முழு நம்பிக்கையோட விசுவாசோட தியானம் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தியானத்துக்கு நிறைய பேருக்கு நம்மளுக்கு டீச் பண்றதுக்கு வாய்ப்பு
கிடைச்சது நம்முடைய குருஜினால் தான், பத்ரிஜினால் தான். பார்த்தீங்களா? அதே மாதிரி இன்னொரு வாரம் சொல்லுவார், அன்னதானம் பண்ணுங்க, அன்னதானம் பண்ணுங்க. யார் வந்தாலும் அன்னதானம் பண்ணுங்க, அன்னதானம் பண்ணுங்க. எனக்கு என்ன அன்னதானம் பண்ணுங்க, அன்னதானம் பண்ண சோம்பேறித்தனத்தை தான் உருவாக்குறோம் நம்ம இல்லையா? எனக்கு அன்னதானம் பண்றாங்கன்ட்டு நம்ம ஈஸியா வந்து உட்காந்து வந்து சாப்பிட்டு போயிடலாம், உழைக்காத அப்படின்னு நிறைய பேர் வருவாங்க. எனக்கு அது அன்னதானம் 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 எனக்கு அவ்வளோ பிடிக்காது. எனக்கு சும்மா சோம்பேறித்தனம் உருவாக்குறோம் அப்படின்ட்டு. ஆனா நான் கேட்டேன் ஒரு வாட்டி, சார் எல்லாம் அன்னதானம் அன்னதானம் சொல்றீங்களே, எதுக்கு இங்க அவ்வளோ அன்னதானம் சோம்பேறிதான் உருவாக்குறீங்கன்ட்டு. உடனே அவர் சொன்னார், அப்படி கிடையாதுயா, எனக்கு நீ தியானம் பண்ணு சொன்னாங்க எவனும் வரமாட்டான். ஆனா நீ அன்னதானம் பண்ற அப்படின்னாக்க அதை சாப்பிட்றதுக்காவது சில பேர் வருவாங்க. முதல்ல மனுஷனுக்கு சாப்பாடு தானே தேவை, சாப்பாடு உடல் பாவனையினால சாப்பாடு தான் தேவை. அதனால சாப்பிட வருவோம். ஒரு வாட்டி, 2 வாட்டி, 3 வாட்டி, 4 வாட்டி, 10 வாட்டி அவன் வந்து சாப்பிட்டா போயிடுவான், வேற எதுவும் பண்ண மாட்டான், தியானம் பண்ண மாட்டான். ஆனா 10 வாட்டி அவன் உட்கார்ந்து சாப்பிட்ட பிறகு கூட நிறைய பேர் தியானம் பண்றாங்க, சாப்பிட்றாங்க. இவன் 10 வாட்டி சாப்பிட்ட பிறகு அப்பதான் அவனுக்கு நினைவு, 10 வாட்டி சாப்பிட்டேன், 100கணக்கான பேர் 1000கணக்கான பேர் வந்து சாப்பிட்டு போறாங்க, தியானம் பண்றாங்க. 11ஆவது வாட்டி அவனுக்கு மனதில் வரும், ரைட் தியானம் பண்ணி தான் பார்க்கலாமா. ஆனா அந்த மாதிரி தியானம் பண்ணி பார்க்கறதுக்கு அவனுக்கு 10 வாட்டி சாப்பாடு போட முடியாது. அதனாலதான் அவர் சொல்லியிருக்காரு, அன்னதானம் பண்ணி 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 நிறைய பேர் நம்ம தியானிகளை ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அன்னதானம் பண்றேன். பாருங்க, நம்முடைய நிகழ்ச்சியில நீங்க பார்த்து நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம பண்றோம், எல்லாத்தையுமே அன்னதானம் அன்னதானம் அன்னதானம். இதுதான் மனுஷனுக்கு தேவை இருக்கிறது, வாழ்க்கைக்கு தேவை இருக்கிறது உணவு தானே முதல்ல. ஸோ அதை முதல்ல வச்சு 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 கடைசியில ஒரு நாள் 10 வாட்டி சாப்பிட்டு போயிடுவான், 11ஆவது வாட்டி அவன் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்க கூட அப்படிதான். பாருங்க, முதல்ல அன்னதானம் பண்ணாங்க, நம்மளுக்கு சாப்பாடு பஞ்சமா இருக்கு அப்படின்னு நாங்க தியானமா பண்ணல, போயிட்டே இருந்தோம், கார்ல சினிமா பார்க்க போயிட்டே இருந்தோம், சாப்பாடுக்காக போல. பார்த்தீங்களா, நம்மளுக்கு கறி இல்லையான்ட்டு. ஆனா எத்தனை பேர் சாப்பாடு இல்லாத இருக்காங்க. அதாவது ஃப்ரீயா சாப்பாடு வருது இல்லையா, அப்படி வந்து 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 எவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் தியானிக்கிற மாதிரி இருக்காங்க. ஒருவேளை அவங்க தியானிகளை பாருனாக்கா முழு ஆரோக்கியம் வருது, ஆயுஷ் வருது, புத்தி நல்லபடியாக வேலை செய்யுது, இதெல்லாம் இந்த நன்மைகள்லாம் வர ஆரம்பிச்சுது. அப்ப தியானத்தை விட மாட்டாங்க. அது எப்படி ஆரம்பிக்கிறது? அன்னதானத்துலேருந்து ஆரம்பிக்கும். அது பிராக்டிக்கலா சொல்ற பாருங்க, எப்படின்ட்டு நிரூபிச்சு காட்டுறாரு. ஓகே, ஸோ தியானம் பண்ண நம்முடைய புத்தி நல்லபடியா வேலை செய்யும். எப்படி வேலை செய்யும்? எனக்கு தியானத்துல வரும் கிளாஸ். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தியானம் மூலியமா வர அனுபவத்துல இந்த மாதிரி கிளாஸ் ரூபமா வரும். அந்த கிளாஸை வந்து நான் எந்த நிறைய சென்டர்ஸ்லாம் இருக்கு, அங்கே போய் சொல்ல வேண்டியது, யாரை கூப்பிட்றாங்க நம்ம ஜூம் செக்ஷன்ல சொல்ல வேண்டியது. நம்மளுக்கு வந்து அனுபவம் எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக வந்து அனுபவத்தை மாஸ்டர்ஸ் எனக்கு நான் தியானம் பண்ண வந்த அனுபவங்கள் தான் நான் கிளாஸை சொல்றேன். ஓகே, நான் புக்கில் படிச்சது சிலது இருக்கு. ஆனா புக்கில் படிச்சது எப்படி நம்ம ஒத்துக்கிறது? நம்மளா தியானம் பண்ணாதான் அந்த அனுபவத்தினால்தான் நம்ம ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஞானம் வரும். எனக்கா வர்ற ஞானம் பிளஸ் சுவாத்தியாயத்து மூலமா வர்ற ஞானம், நான் சஜ்ஜன சங்கச்ச மூலியமா வர்ற ஞானம், எல்லாத்தையுமே சேர்த்து நான் தியானம் மூலியமா பண்ற ஞானம் எல்லாத்தையுமே சேர்த்து நான் என்னால முடிய அளவுக்கு இந்த உலகத்துக்கு பகிர்ந்து. அப்புறம் இந்த தொழில வந்து இந்த தியானத்தினால நிறைய 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 லாபங்கள் கிடைச்சிருக்கு. தொழில ரொம்ப இக்கட்டான நிலைமைகள்ல நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் வந்து போன வாட்டி தியானத்தை பகிர்ந்துக்கும் போது நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ ஒரே ஒரு சின்ன விஷயத்த சொல்லி நம்ம முடிச்சிடுறேன். நான் ராஞ்சியில் வேலை பண்ணும்போது, அதாவது எதுக்கு சொல்றேன்னாக்க, நம்ம தொழில் பண்ணும்போது என்ன இக்கட்டான நிலைமை வந்துடும். அப்ப என்ன பண்ணும், அது இதுல இருந்து வெளியில வர்றதுக்குன்றது
தியானம் பண்ணால் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அறிவுரை வந்துடுங்க. இன்னர் வாய்ஸ் சொல்லியே வந்துடும், இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு. ஒரு வாட்டி ராஞ்சி ஏர்போர்ட்டில் நான் வேலை பண்ணும்போது, ஜெனரல் மேனேஜர் ப்ரொவைட்டாக இருந்தேன். நான் இங்கே வேலை பண்ணும்போது என்ன ஆச்சுன்னாக்கா, ஒரு பெரிய ஃபவுண்டேஷன் போட்டிருக்கோங்க. பெரிய அந்த ஃபவுண்டேஷன் வந்து தேராய மட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 அடி கீழே இருக்கு. காங்கிரீட் ஃபவுண்டேஷன் எல்லாமே கட்டடம். அது என்ன ஆச்சுன்னாக்கா, மழை வந்து அந்த மழை காலத்தில் அந்த பூமிக்கு அடியிலேருந்து பயங்கரமான ஊத்து வந்து அந்த ஃபவுண்டேஷன் முழுசா மேலே வந்துடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 அடி 5 அடி மேலே வந்துடுச்சு. 15 அடி கீழே இருக்கிற ஃபவுண்டேஷன் 4 அடி மேலே வந்துடுச்சு. பில்டிங் ஒன்றும் முடியல, ஃபவுண்டேஷன் மட்டும் தான் போட்டிருக்கோம். தேர மட்டத்துக்கு ஒரு 4 அடி மேலே வந்து காங்கிரீட் போட்டிருக்கோம். இது என்ன ஆச்சுன்னாக்க, கீழே 15 அடி கீழே இருக்கிறது 5 அடி மேலே வந்துடுச்சு. இப்படியே இப்படியே வந்துடுச்சு. அப்புறம் மழை கம்மியாச்சு, உடனே அது கீழே இறங்கிடுச்சு. கீழே இறங்கின உடனே ஃபவுண்டேஷன் வேர் விட்டுருச்சு. எப்படியா பண்றது, அதை ரெடி பண்றது? திருப்பி நம்ம தியானத்துல உட்காந்து இந்த இந்த தீர்வு என்ன என்ன எப்படி இதுல இருந்து வெளில வருது இது கேட்டாக்க, உடனே நம்மளுக்கு ஒரு பதில் வந்திருக்கு. நீங்க இந்த இடத்துக்கு போய் அங்க இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜ் இன்ஸ்டியூட் போயிட்டு அங்க அவங்க அந்த ப்ரொஃபஸர்ஸை நீங்க மீட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி நீ செய். அங்க இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, அந்த இன்ஜினியர் பிஐடி மிஸ்ரான்ட்டு பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ராஞ்சியில். அந்த காலேஜில் போயிட்டு அவங்க ப்ரொஃபஸரில் மீட் பண்ணோம். சார், இது வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி உள்ள இருந்து 10 அடி 20 அடி உள்ள தண்ணீர் பாயறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால அவங்க சில என்ன பண்ணணுன்ட்டு அவங்க சொன்னாங்க. அவங்க சொன்ன பிரகாரம் நாங்கள் எல்லா காரியங்களும் பண்ணி முடிச்ச பிறகு பில்டிங் பக்காக்குள்ள கட்டி முடிச்சாச்சு. கட்டி முடிச்ச பிறகு அதுக்கு பிறகு எவ்வளவோ மலைகள் வந்திருக்கு. அதோட ரொம்ப பயங்கரமா இருக்கிற தண்ணி நீரோட்டம் கீழே பாய்ஞ்சிருக்கு. ஆனா ஒண்ணுமே நடக்கல. பக்காவா ரெக்டிஃபை பண்ணியாச்சு, சரி பண்ணியாச்சு எல்லாத்தையுமே. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி இக்கட்டான நிலைமையில என்ன பண்றதுன்னு தெரியாத நிலைமையில நம்மளுக்கு இன்னர் வாய்ஸ், அதாவது தியானத்தினால்தான் வருது. இந்த மாதிரி நீ இந்த இடத்துக்கு போயிட்டு நீ இந்த இடத்துக்கு போயிட்டு இவ்வளோ சந்தி அவங்க என்ன சொல்றாங்க அது பிரகாரம் நீ ரெடி பண்ணி ரிப்பேர் பண்ணிடு, பராமரிப்பு வேலை பண்ணு அப்படின்னு வந்திருக்கு. ஆட்டோமேட்டிக்கா பண்ண பிறகு அற்புதமா பார்த்தீங்களா மாஸ்டர்? இது ஒரு சின்ன அனுபவம் தான் நான் சொன்னேன். இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தொழில ரொம்ப 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 இக்கட்டான நிலைமைகள் வந்திருக்கு. அதெல்லாம் நான் அது முன்னாடி பகிர்ந்துக்கினேன். இது ஒரு சின்ன அனுபவத்தை முதல்ல நான் சொல்லி வச்சிருக்கேன். அதாவது தொழில்ல எனக்கு அதே மாதிரி நம்ம ஆரோக்கியத்துக்காக எவ்வளவோ தியானம் ஆடியிருக்கு. இந்த மாதிரி எவ்வளவோ நன்மைகள் உங்களுக்கு இருக்கு. இதெல்லாம் சுயமா நான் எடுத்துக்கிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டு தியானம் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா எல்லாருமே நன்மை அடையணுமா? ஏன்னா ஒரு பைசா செலவு இருக்கா? தியானம் பண்ணுங்க சொல்றதுக்கு என்ன பைசா? மூச்சு பேர் கவனம் சொல்றதுக்கு என்ன ஒரு பைசா செலவு கிடையாது. ஸோ ஏன் வைக்கணும்? இது எல்லாத்தையும் நான் என்னோட சுயம் அனுபவத்தினால எல்லாருக்கும் கிளாஸ் மூலமா சொல்றேன். நிறைய பேர் இதெல்லாம் கேட்டு நிறைய பேர் தியானத்துக்கு வந்திருக்காங்க. என்னால முடிஞ்சது தியான பிரச்சாரம், சேவை, இந்த மாதிரி தான் பண்றோம். ஓகே மாஸ்டர், இதுதான் என்னுடைய அனுபவங்கள், பத்திரிகையோட தொடர்பு, தியானத்தினால என்ன வருது அந்த அனுபவங்கள் நான் பகிர்ந்துக்கினேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. சார் நன்றி சார். நண்பர்களே, சீனியர் மாஸ்டர் திரு விவிஜி ராஜு ஐயா அவர்கள் மிக அருமையாக தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்தார். இப்பொழுது ஒரு சிறிய நேரம் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம். நீங்கள் உங்கள் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கையை உயர்த்தலாம். நாங்கள் அன்மியூட் கொடுக்கிறோம். நீங்கள் உங்கள் பெயர், ஊர் பெயர் சொல்லி ஐயாவிடம் பேசலாம். ஐயா, இப்பொழுது திருமதி அகிலா அவர்கள் மேடம் அவர்கள் கையை உயர்த்துகிறார்கள். அவர்களுக்கு அன்மியூட் கொடுக்கிறேன். அகிலா மேடம் அவர்கள், நீங்க பேசலாம் மேடம். அகிலா மேடம் அவர்கள்.
நமஸ்காரம் எஸ் சார். மேடம். அஹ் கேள்வி கேக்குறேன், தப்பா நினைச்சுக்க வேண்டாம். இப்ப சொல்லுங்க. தியானம் பண்ணான்னா கோபம் எல்லாம் குறையாதா? நீங்க சொன்னீங்க பத்ரிஜி சாருக்கு அவ்வளவு கோபம் வரும், அடிச்சிருவாரு அப்படின்னு எல்லாம் சொன்னீங்க. அதே மாதிரி இப்ப முனிவர்லாம் தியானம் பண்றாங்க, அவங்களாமும் சாபம் எல்லாம் கொடுக்குறாங்க. அது மாதிரி கோபம் குறையாதா? அதுதான் என்னோட கேள்வி. ஓகே மேடம். இப்ப தங்கம் இருக்கு இல்லையா, தங்கம், தங்கத்துல நம்ம நகை பண்றோம் இல்லையா? ஆமா. தங்கத்தோட நகை பண்றோம்னாக்க என்ன பண்ணும்? அத உருக்கி அடிச்சு எல்லாம் பண்ணணும். நல்லா நெருப்புல வச்சு காய வச்சு கொதிக்க வச்சு அப்புறம் சுவிட்சில போட்டு அடிச்சு 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 நம்ம நகை ரூபத்துல எடுத்து வரோம் இல்லையா? கொஞ்சம் அடிக்கிறாங்கன்னு தங்கம் நினைச்சா என்ன ஆகும்? நகை வராது. நம்மள திருத்தறதுக்கு தான் அந்த கோபத்தை காட்டுறாங்க. இல்லைன்னு நம்ம திருந்த மாட்டோம். அதனாலதான் காட்டுறாங்க. அதாவது கோபத்தை அவங்க நடிக்கிறாங்க. நம்மள திருத்தத்துக்கு தான் அவங்க பண்றாங்க தவிர நம்ம மேல எந்த விதமான பர்சனலா கோபம் கிடையாது. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்ம நார்மலா சொன்னா கேட்க மாட்டோம். அதனால வற்புறுத்தி நீங்க சொன்னோ திட்டியோ இல்ல அடிச்சோ சொன்னாக்க நீங்க அந்த பயத்தால நீங்க கேட்பீங்க. ஆனா அதுதான் நம்மள மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நம்மள மாத்துறதுக்கு, நம்ம தங்க நகையா மாத்துறதுக்கு இல்ல நம்ம தங்கமா கிடப்போம். தங்க நகையா மாறுறதுக்கு நம்மளை காய வச்சு அடிக்க வச்சு எல்லாத்தையும் வச்சுதான் நம்ம நகையா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எல்லா குருமார்களும் அவங்க சார்ந்த போவாங்க அவங்களுக்கு. ஆனா அவங்க கோபத்தை நடிப்பாங்க நம்மள மாற்றத்துக்கு தான். சரி சரி. எந்த விதமான பகை கிடையாது. சரி சரி சரி. கிளியர் ஆச்சு. இப்ப நமக்கு ஜெனரலா இந்த கோபம் குறையுமா? எஸ் மேடம், எஸ், கட்டாயம் குறையும். அந்த சந்தேகம் கிடையாது. சரி சரி. அது சொன்னாக்க அது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கிளாஸ் ஆயிடும். ஓகே, நம்ம தியானம் பண்ணாக்க கோவம் ஏன் வருது? ஒரு சின்ன கேள்வி, கோவம் ஏன் வருது மேடம்? எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். என்ன எக்ஸ்பெக்டேஷன்? இல்ல இப்ப நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு இவங்க அந்த வேலையை பண்ணணும்னு நினைப்போம், அது சரியா பண்ணிருக்க மாட்டாங்க, அப்போ ஒரு கோபம் வரும். அது மாதிரி சரியா வேலை பண்ணலனாக்க சரியா வேலை பண்ணியா சொல்ல வேண்டியதானே, ஏன் கோவம் வருது? அவங்க கிட்ட எதிர்பார்க்கிறோம் இல்ல சார், எதிர்பார்க்கிறோம் இல்ல, அவங்க அந்த வேலையை முடிச்சிடணும்னு சொல்லிட்டுன்னு எதிர்பார்க்கிறோம் இல்ல. ஓகே மேடம், இப்ப சமயம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சுருக்கமா சொல்றேன். கோவத்துக்கு முக்கியமான காரணம் என்னன்னாக்கா நம்ம இயலாமையா? இல்ல 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 நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் சொன்னாக்க நீங்க முட்டாள் நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு பயங்கரமா கோவம் வந்துடும். ஆமா ஆமா. ஏன் கோவம் வந்துருக்கு? நீங்க முட்டாள்னு சொல்றது என்னுடைய அபிப்பிராயம், என்னுடைய ஒப்பீனியன் தான் நீங்க முட்டாள் இல்லையா? அப்ப நீங்க கோவம் வருது அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னாக்கா நீங்க அதை ஏத்துக்கிறீங்க. நான் சொல்றேன் என்னுடைய ஒப்பீனியன் நீங்க ஏத்துக்கிறீங்க, அதனாலதான் உங்களுக்கு கோவம் வருது. ஓகே, இப்ப அது என்னுடைய அபிப்பிராயம் முட்டாள்ன்றது. உங்களுக்கு கோவம் வருது, அப்ப நீங்க அதுதான் கோவம் வருது. சோ இப்ப இந்த கோவம் வராது இருக்கிறதுக்கு என்ன, எப்படி தியானம் மூலியமா எப்படி நம்மளுக்கு இது கம்மியாகும்னாக்க எப்படி வேலை பண்ணுவோம்? நம்மளுக்கு வர்ற சமாச்சாரத்தை மனதுக்கு அனுப்புவோம், மனம் புத்திக்கு அனுப்பும், புத்தி அது முடிவு எடுக்கும் என்ன பண்ணணும். அந்த இடத்த முடிவு சொல்லும், மனம் திருப்பி நம்முடைய உடம்பு சொல்லும். அது மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்ப என்ன ஆகுதுனாக்க யாரோ ஒரு முட்டாள் சொன்ன உடனே நம்ம இந்த வார்த்தையை புத்தி காமிச்சு புத்தியை முடிவெடுக்கிற வரையும் வெயிட் பண்ண மாட்டோம். நம்ம உண்மையில நான் முட்டாளா இல்லையான்ட்டு புத்தி முடிவெடுக்கிறதுக்குள்ள நீங்க மறுதேர் பண்ணிடுறீங்க. நீ முட்டாள, நான் சொன்னா நீ முட்டாள, நான் முட்டாளா, உன் தாத்தா முட்டாளு, உன் பாப்பா, உங்க அப்பா முட்டாளு, பரம்பரை முட்டாளு சொல்லிடுவோம்.
ஆமா. இப்ப என்ன நடக்கிறது? ம். கொஞ்சம் கூட யோசனை பண்ணாத டகால்னு ரொம்ப ஃபாஸ்டா நம்ம ரியாக்ட் ஆயிடுறோம். அதாவது மறுசெயல் வந்துடுறது. புரியுது புரியுது. இப்ப தியானம் ம். மூலியமா அது எது நடக்கும்? இதுக்கு கோபம் ம். வருது கூட ஒரு ஒரு சிந்தனை தானே. ஆமா. இப்ப எப்ப நம்ம தியானம் பண்றோமோ, தியானத்துல என்ன பண்றாங்க? தியானத்துல பண்றது என்ன? இருக்கிற எண்ணங்கள் கம்மி பண்றது தான் நம்ம அபியாசம். ஆமா. ம். அப்ப எண்ணங்கள் கம்மி பண்ணி என்ன ஆகுது? மன அமைதியா வச்சுக்கிற ம். நிலைமை நம்மளுக்கு பிராக்டிக்கலா நம்மளுக்கு ம். வருது ம். தியானத்தினால. இல்லையா? ம். ஸோ ம். தியானம் பண்றதுனால வர்ற பிரயோஜனம் வந்து தியானம் பண்ண பிறகு நம்ம வாழ்க்கையில யூஸ் ஆகுங்க. நம்ம வாழ்க்கையப்போ ஒரு 8 மணி நேரம் தூங்கியாச்சு, ஒரு மணி நேரம் தியானம் பண்ணியாச்சு, இல்ல ஒரு 2 மணி நேரம் தியானம் பண்ணியாச்சு, ஒரு 10 மணி நேரம் போயிடுச்சு. 10 மணி நேரம் போயிடுச்சு, 24 மணி நேரத்துல 10 மணி நேரம் போயிடுச்சுனாக்க மிச்சம் இருக்கிற 14 மணி நேரம் இல்ல 16 மணி நேரம் அதுதான் நம்ம வாழ்க்கை. கண் திறந்து உட்காந்துருக்கோம் இல்லையா? அப்பதானே இந்த மாதிரி தொடர்புல வரும், எல்லாம் வருது. வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? சோ இந்த மாதிரி இந்த நம்ம நம்ம இந்த தியானத்துல பண்ண அந்த பிராக்டிஸ், அந்த சாதனை என்ன சாதனை பண்ணிருக்கோம்? மன அமைதியை சாதனை பண்ணியிருக்கோம். ஆமா. இல்லையா? அந்த மன அமைதியை நம்ம வாழ்க்கையில, அதாவது நம்ம முழிச்சிட்டு இருக்கும் போது 16 மணி நேரத்துல நம்ம அமல்படுத்துறதுக்கு, செயல்படுத்துறதுக்கு அது யூஸ் ஆகும். ஓ சரி. இப்ப கோவம் ஏன் வந்திருக்கு? கோவம் வந்ததுக்கு காரணம் மன அமைதியா இல்ல. சொன்ன உடனே நம்மளுக்கு ரியாக்ஷன் ஆயிடுச்சு. ஆமா. அதனால கோவம் வருது. எப்ப நீங்க இந்த தியானம் பண்றீங்களோ, தியானம் பண்ற பிறகு இப்ப தியானம் பண்ணவங்க சொல்றாங்க, நீ முட்டாள் சொல்றீங்க. மன அமைதின்றது நம்ம தியானத்துல பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். எந்த விஷயத்த நம்ம 40 வாட்டி நம்ம அமல்படுத்துறோமோ, பிராக்டிஸ் பண்றோமோ, அது நம்ம வாழ்க்கை ரொம்ப சாதாரணமா மாறிடுங்க, ரொம்ப சகஜமா மாறிடும். சொன்னா புரியும் உங்களுக்கு. இப்ப டெய்லி பல் வளர்க்குறீங்க இல்லையா? ஆமா. ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன் பல் வளர்க்கணும், அந்த ஏதாவது பிரயத்தனம் பண்றீங்களா? நீங்க சாப்பிடுறீங்க இல்லையா? ஐயோ ஏன் சாப்பிடணுமா, ஐயோ வந்திருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல. நீங்க குளிக்கிறீங்க இல்லையா? ஐயோ என்ன இவ்வளவு கஷ்டமா இருக்கு குளிக்கிறது, டெய்லி குளிக்கணுமா அப்படின்ட்டு கஷ்டப்படுறீங்களா அந்த குளிக்கிறதுக்கு? இல்ல. ஏன் அந்த மாதிரி கஷ்டப்படல, எதுவும் பண்ணல? எனக்கு அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப சர்வசாதாரணமா நிகழ்வுகா மாறிடுச்சு. அது எந்த விதம் பிரயத்தனம் பண்ண அவசியமே கிடையாது. எல்லாம் 40 வாட்டி மேல பண்ணியிருப்போம். இல்லையா? இப்ப அது மாதிரி நம்ம சாப்பிடும் போது கைப்பிள்ள ஒரு சோறு எடுத்து நம்ம வாயில வச்சு போறோம் இல்லையா? வாயில வச்சு சாப்பிடணும். சாப்பிடும் போது லைட் போயிடுச்சுங்க, கரண்ட் கட் ஆயிடுச்சு. கரண்ட் கட் ஆச்சு, நீங்க சாப்பிட சாப்பாடு கையில எடுத்து சாப்பாடு எங்க போகும்? கரெக்டா வாய்க்கு தான் போகும். ஏன் வாயில போய் ஏன் மூக்குல போல? வாய்க்கு மூக்கு எவ்வளவு ஒரு வித்தியாசம் இருக்கு, ஒரு உரங்களும் கூட கிடையாது. ஆமா. ஏன் மூக்குல போல? அது அந்த பழக்கம் தான். பாத்தீங்களா? எந்த விஷயத்த நம்ம 40 வாட்டி பண்றோமோ அது நம்ம வாழ்க்கையில ஒரு சர்வசாதாரணமா நிகழ்வா மாறிடும். அதுக்கு எந்த வித பிரயத்தனம் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஓ சரி சரி சரி. ஓகே. இப்ப நம்ம இந்த தியானத்துல நம்ம என்ன பண்றோம்? நம்ம மனத அமைதியை பிராக்டிஸ் பண்றோம். சோ அந்த பிராக்டிஸ் பண்ணது, அதனால தொடர்ந்து 40 நாள் தியானம் பண்ணுங்க, விடாமுயற்சியா சொல்றோம். அப்ப மன அமைதி தான் நம்ம பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். மன அமைதியானது அந்த தியானத்துல பண்ற அந்த லாபம் நம்மளுடைய நிஜ வாழ்க்கையில வரும். இப்ப நிஜ வாழ்க்கையில தானே திட்டுவாங்க யாராவது, முட்டாள்ட்டு. தியானத்துல உட்காரும்போது யாராவது திட்டானுங்க, நம்ம சட்டப்படுத்த மாட்டோம். ஏன்னா எதுவுமே சட்டப்படுத்த மாட்டோம். இப்ப நிஜ வாழ்க்கையில இருக்கும்போது நீங்க முட்டாள் சொன்னோன்னு அப்பதான் நம்மளுக்கு மறுசெயல் வர ஆரம்பிக்கும். தியானத்தினால பண்ண அந்த மன அமைதி என்ற சாதனை நம்முடைய நிஜ வாழ்க்கையில நம்ம அமல்படுத்துவோம். சொன்ன உடனே நீங்க உடனே கோபம் வந்துடாது உங்களுக்கு, ஏன்னா மன அமைதியா இருக்கு. மன அமைதியா இருக்கும்போது என்ன ஆனாக்க, நான் முட்டாள் சொன்னோன்னா முதல்ல அங்கேயிருந்து நீங்க அந்த விஷயத்த நீங்க புத்திக்கு அனுப்புங்க. புத்திக்கு அனுப்பிச்சு ஓகே ஒரு முட்டாள் சொல்லிட்டாங்க, யார் சொன்னாரு அப்படின்னு யோசனை வரும். ஏன்னா மன அமைதியா இருக்கு. அமைதியா இருக்கிற மனதுல யோசனை வரும், மறுசெயல் உடனே வராது.
ம், ஸோ யோசனை வந்து ஓகே இவர் சொன்ன காரியத்தை நான் சரியா பண்ணல, ம், அது கெட்டுருச்சு, அதனால தான் ம், முட்டியா சொன்னாரு ம், அப்படின்ட்டு. ஓகே அப்ப நான் காரியத்தை தவறா பண்ணிட்டேன். அப்ப ம். உங்களுக்கு கோவம் வராது, நீங்க திருத்திப்பீங்க. ஓ, சரி சரி சரி. அதுக்கு மன புரியுது புரியுது. அமைதியான அந்த நிலைமை வரும். ஆ, ரைட். அப்புறம் அடுத்தது ம், right. ஒருவேளை நீங்க காரியம் நல்லபடியா பண்ணிட்டீங்க, ம், உங்க தரப்புல உங்க சைடுல இருந்து எந்த விதமான குறைவு கிடையாது. ஆனா ம், நான் திருப்பிட்டேன் நீங்க முட்டாளன்ட்டு. ம், ம். அப்ப திருப்பி அந்த மன அமைதிய நிலைமையில நீங்க திருப்பி புத்தி காமிச்சு அதை முடிவெடுப்பீங்க. ஓகே ஓ, ரைட். நான் ஓ, என்னுடைய முழு மனதோட அப்புறம் முழு உடலோட முழு ம், பிரயத்தனம் பண்ணி நான் ம், நல்லபடியா பண்ணிருக்கேன். ம். என்னுடைய பிரயத்தனத்துல எந்த விதமான குறைவு கிடையாது. புரியுது ஆனா கிடையாது. ம், எதுக்கா சொல்றவங்க அவங்க ஏதோ நினைக்கிறாங்க. ஆனா என்னை ம், பொறுத்த வரைக்கும் எல்லாம் பக்கா இருக்கு. அப்ப என்ன ம், ஆகும்? மன ம், அமைதியா இருக்கிறது. மன அமைதியா இருக்கும்போது ஓகே அவர் சொல்லிட்டாருப்பா, எந்த நிலைமையில அவர் சொன்னார் தெரியல, நான் எந்த சைடுல பாஸ்போர்ட்டா இருக்கு ம். அப்படின்ட்டு நான் சொல்ற திட்ட நீங்க சட்டப்படுத்த மாட்டீங்க. ஓ, சரி சரி சரி. டோன்ட் ம். கேர். ஆ, அது வராது. ஆ, பாத்தீங்களா? சரி சரி. இதெல்லாம் எப்படி ஆ, வருது? இதெல்லாம் நம்ம தியானம் பண்றதுனால அந்த ம். மன அமைதியை நம்ம பாரு எப்படி செயல்படுத்துறோம். சொல்லு. அந்த ஆ, மாதிரி கோபம் கட்டுப்பாட்டுல வந்துடும். ஓ, சரி சரி சரி. ஸோ புரியுதுங்க புரியுது. ஆ, பாத்தீங்களா? இதுதான் நடக்கிறது. ஆ, இப்படிதான் நடக்குது. ம். தியானம் பண்ண சரி. இந்த மாதிரி அதாவது மன அமைதியை ஆ, நம்ம எப்படி பிராக்டிக்கலா வைக்கிறோம் பாருங்க. தியானம் மூச்சு சிம்பிளா மூச்சு மேல காரணத்தை வச்சு உட்கார்ந்துங்க அப்படின்னாக்க ம். நிறைய மாற்றங்கள் நடக்கிறதுங்க. ஆ, ம். நம்மளுக்கு தெரியாது. ஆ, இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் கூட இந்த 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 இது வரமா இந்த விவரங்கள்லாம் எனக்கு வந்து தியானம் பண்ணாக்க எனக்கு வந்து அந்த இன்னர் வாய்ஸ், அதாவது உள்குரலா வந்தது. ஓ, அந்த ஞானத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். ஆ, ம், ம், ம். இதுதான் ஆ, நடக்கிறது. அதனால சரி. தான் தியானம் பண்ணுவோம். இது ஒரு நன்மை. ஆ, தியானத்துல கோபம் ம். கம்மியாகும். ஆ, சரி சரி. தேங்க்யூ தேங்க்யூ சார். ரொம்ப நல்லா புரிஞ்சுது. தேங்க்யூ. ஓகே ஓகே சார். அடுத்ததாக பேச விரும்புபவர்கள் கையை உயர்த்தலாம், கேள்வி கேட்கலாம். எஸ். உங்க பெயரையும் ஊர் பெயரையும் சொல்லி ஐயாவிடம் பேசுங்கள். நித்யா செல்வராஜ் அவர்களே, கதிரேசன் அவர்களே, யாராவது பேசணும்னு நினைச்சீங்கன்னா பேசுங்க. சாட் பாக்ஸ்ல கையை உயர்த்துங்க, நாங்க அன்மியூட் கொடுக்குறோம். சார் யாரும் கையை உயர்த்தல சார். நான் நிகழ்ச்சியின் இறுதிக்கு செல்றேன் சார். சார் எஸ் பார்வதி சார் எஸ் பார்வதி அவர்கள் கையை உயர்த்திருக்காங்க. அவங்களுக்கு நான் அன்மியூட் கொடுக்குறேன். மேடம் நீங்க பேசலாம் மேடம். பார்வதி திருநெல்வேலியிலிருந்து நீங்க பேசலாம் மேடம். வணக்கங்க சார். ஐயா வணக்கம். வணக்கம் மேடம். ராஜி சார், இன்னைக்கு 3வது முறையா வந்துட்டீங்க. உங்களுடைய ஆன்மீக இதை கேட்டோம். எப்படி தியானம் பண்றது இன்னைக்கு விளக்கமா சொன்னீங்க. நீங்க சொன்ன கருத்துக்கள் நல்லா இருந்ததுங்க ஐயா. ஓகே மேடம். ஹலோ. சிறப்பா ஓகே இருந்தது மேடம். சார். நன்றி. ஓகே நன்றிங்க. இது இந்த முறையில தான் கடைபிடிக்கணும் இல்லையா? ஆமா மேடம். ம். நீ ஒண்ணும் பண்ண வேணாம், சிம்பிளா மூச்சு மேல பாருங்க, அவ்வளவுதான் மேடம். என்ன சார்? சிம்பிளா மூச்சு மேல கவனத்தை வச்சு தியான பயிற்சி பண்ணுங்க. நம்மளுக்கு என்ன வேணுமோ என்ன தகுதி இருக்கோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லாம் அடைவோங்க. சரிங்க ஐயா. எல்லாத்தையுமே நம்ம தியானம் மூலியமா பெறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கொஞ்சம் நம்பிக்கையும் விசுவாசம் வச்சு சரியான முறையில தியானம் பண்ணணும். சரியான முறையானாக்கா சரியான முறையில மூச்சு மேல கவனம் வைக்கணும். அப்படி வச்சு நீங்க சரியான முறையானாக்கா எண்ணமேட்டர்ல போறதுக்கு தான் மூச்சு மேல கவனம் வைக்கணும். எண்ணமேட்டர்ல நீங்க போன பிறகுதான் நீங்க தியான நிலைமையில இருக்கீங்க. எவ்வளவு சமயம் எண்ணமேட்டர்ல இருக்கீங்களோ அவ்வளவு சமயம் நம்ம ஆன்மீகத்துல இருக்கோம். ஸோ எண்ணமேட்டர் நம்ம எவ்வளவு சீக்கிரம் நீங்க போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க ஆன்மீக லாபத்தை நீங்க அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
எண்ணமெட்ல நம்ம சீக்கிரம் சரிங்க. போறதுக்கு தான் முக்கியமான கவனம். எப்போ அந்த எண்ணமெட்ல நம்ம அதிகமா சமயம் இருக்க நிறைய தியானத்தினால நம்ம லாபங்கள் நம்ம அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அடையணும். ஓகேயா, நல்லா இருந்துங்கய்யா. 1 மணி நேரம் நீங்க சொன்னது நல்லா எளிமையா இருந்து புரியுற மாதிரி இருந்ததுங்க. ஓகே மேடம், தேங்க்யூ. நன்றி மேடம். நல்லா இருந்தது. நன்றிங்க. நன்றி. சார் நித்ய செல்வராஜ் மேடத்தை காணோம். புவனேஸ்வரி அம்மா இருக்காங்க நினைக்கிறேன். அவங்க கையை உயர்த்தினா நாங்க அன்மியூட் கொடுப்போம். நித்யா மேடத்தை காணுமே. நித்யா செல்வராஜ் அட்டன் பண்ணாங்க, அவங்க நிகழ்ச்சியில வந்தாங்க, பங்கேற்றாங்க. புவனேஸ்வரி மேடமும் இருக்காங்க ஜூம். புவனேஸ்வரி மேடம், நான் இப்போ அன்மியூட் கொடுக்குறேன் மேடம், நீங்க பேசலாம். திருமதி புவனேஸ்வரி மேடம் பேசலாம், நீங்க அன்மியூட் கொடுத்தாச்சு. தேங்க்யூ சார். ஹலோ ஹலோ வணக்கம் சார். நீங்க தியானம் உங்களுடைய அனுபவம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இது எங்களுக்கு ஒரு லெசனா கூட நாங்க எடுத்துக்கலாம். பத்ரிஜி கூட உங்களுடைய ஆன்மீக பயணம், நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, எப்படி இருந்தீங்க, உங்களுடைய அனுபவங்கள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா எங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்புலாம் கிடைக்கல. இந்த காலத்துல அப்படிலாம் ஒரு வாய்ப்புலாம் கிடைக்காது. வீட்டுல இருந்து செய்துக்க வேண்டிதான் நாங்க தியானத்தெல்லாம். அதுலயே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதுலயே ஒரு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை நீங்க சொல்ற மாதிரி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க சார். நம்பிக்கையோட தான் இதுல நான் ஜாயின் பண்ணேன். எப்படியாவது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சி நான் இதை செய்துன்னுக்குறேன். அது நீங்க சொன்னதும் அதுல அந்த ஒரு கருத்துலாம் நல்லா இருந்தது. உங்களுடைய அனுபவங்களும் நல்லா இருந்தது. அதுல இருந்து நாங்க ஒரு நல்ல விஷயங்களை கத்துக்கணும், நாங்க அதை மேற்கொள்ள வேண்டியதுதான். அது நல்ல ஒரு வாய்ப்பு. நீங்க பேசுறது நல்லா இருந்தது. நன்றி சார். நம்மளுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கினாதான் மற்றவங்களுக்கு அது ஒரு பாடமா தெரியும். அப்பதான் நம்ம தியானம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னுடைய பிராக்டிகல் அனுபவத்தை நான் சொல்றேன் இல்லையா, ஒரு புத்தகத்துல படிச்சு சொல்றது கிடையாது. இல்லைங்க சார், நான் நம்புறேன். நம்ம நம்பி நம்ம தியானம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரிதான், அதனாலதான் அனுபவத்தை பகிர்ந்துக்கணும். ஆமாங்க சார், புரியுது. ஆனா இவ்வளவு வாய்ப்பு பத்ரிஜியோட கிடைச்சிருக்குது, அது ஒரு பெரிய சந்தோஷம் தானங்க சார். மேடம், எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கணும்ட்டு இல்ல. ஆனா இப்ப ஒரு விஷயம் நம்ம நினைவு வச்சுக்கணும் மேடம். நீங்க தியானத்துல இருந்தீங்கன்னாக்க பத்ரிஜி உங்களோட பேசுவாருங்க. பௌதிகமா தான் பார்க்க முடியலன்ட்டு நீங்க எந்த விதமான வருத்தப்பட வராசிங்க. பௌதிகமா பார்க்கணும்னாக்க அதுக்கு சில கட்டுப்பாட்டுகள் இருக்கு. எனக்கு பௌதிகமா ஒரு மனுஷன் பார்க்கணும்னாக்கா எல்லாரும் பார்க்க முடியாது. நம்ம இடத்துக்கு வந்தாதான் பார்க்க முடியல, நம்ம அவர்கிட்ட போனதான் பார்க்க முடியும். ஆனா எப்ப அந்த ஒரு மனுஷன் இல்லையோ, அவர் இப்ப சூக்ஷ்ம இருக்காரு, அவர் எல்லா விஷயத்தையும் முடிச்ச நிறைஞ்சிருக்காரு. அதனால இப்ப ரொம்ப சீக்கிரம் பார்க்கல நீங்க பத்ரிஜிய. நாங்கெல்லாம் பௌதிகமா பாக்குறோம்னாக்க அவரு போனோம், என்னுடைய இடத்துக்கு அவர் வரணும், அப்பதான் பௌதிகமா பார்க்க முடியும். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஆனா இப்ப அவர் உடலோட கிடையாது. ஆனா இப்ப நம்ம விஸ்வத்துல யாராவது பார்க்கலாம், எப்பயாவது பார்க்கலாம் தியானம் மூலியமா. தியானம் பண்ண இந்த வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அற்புதமான வாய்ப்பு. இந்த விஷயம் நம்ம நினைவு வச்சுக்கணும். ஓகே மேடம், நீங்க நல்ல விஷயம் உங்களோட பேசுவாரு. ஆமாங்க சார், நீங்க சொல்றது கொஞ்சம் நல்லாதான் இருக்குது. வந்தாருன்னா நல்லா இருக்கும், பார்க்கலாம் அவரை. கட்டாயம் நீங்க என்ன போங்க, ஆட்டோமேட்டிக்கா பத்ரிஜியா உங்களோட பேசுவாரு. உங்களுடைய பேசுவாரு. கேட்கும்போதே சந்தோஷமா இருக்குதுங்க சார். மேடம், அவர் தாய்மொழி தெலுங்கா இருந்தாலும் உங்களோட தமிழ்ல பேசுவார். ஓகே. நீங்க தியானம் பண்ணீங்க, உங்களோட தமிழ்ல பேசுவார். அதே மாதிரி ஒரு மலையாளி தியானம் பண்ணாக்க மலையாளத்துல பேசுவாரு. ஜப்பான்காரன் பண்ணாக்க தியானம் பண்ணாக்க ஜப்பானி பாஷையில பேசுவாரு. ரஷ்யாக்காரன் தியானம் பண்ணாக்க ரஷ்யன் பாஷையில பேசுவாரு. எந்த பாஷையில இருக்கிற மொழியில இருக்கிறவங்க தியானம் பண்றாங்களோ அந்த மொழியில அவர் தியானம் கொடுப்பாரு. நீங்க தியானம் பண்ணீங்கன்னாக்கா. ஓகே சார். நீங்க தியானம் பண்ணுங்க, எவ்வளவோ தியானத்தை அடையலாம். ஓகே சார். இப்போ இதுல கலந்துதாங்க சார் நான் தியானமே பண்ணின்னு வரேன். இது ரெண்டாவது செகண்ட் ஆஃப். இது முன்னாடி ஆஃப்லயே சொல்லி கொடுத்திருந்தாரு. முதல் தொகுப்புன்னு சொல்லுவாங்க,
அதுலயும் அதுல இருந்தே நான் ஜாயின் பண்ணி அதை நான் மெடிடேஷன் பண்ணின்னு தான் வரேன். இப்ப ஓகே எவ்வளவு ஓகேம்மா. மாற்றங்கள், நல்ல நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குதாங்க சார். இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். நான் இந்த மாதிரி தெளிவா பேசவே மாட்டேன். எனக்கு மாதிரி இப்ப தெரியாது, இந்த மாதிரி பேசவே தெரியாதுங்க சார். எனக்கு ரொம்ப பயப்படுவேன். யார்கிட்ட ரொம்ப அற்புதம். பேசுறதுனா கூட நான் பயப்படுவேன். இப்போ கொஞ்சம் எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் இப்ப இந்த மாதிரி பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம இந்த அளவுக்கு பேசுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு அதுதான் ஒரு மேடம் பெரிய சொன்னீங்க, விஷயம். தியானம் பண்ணாக்க கோவம் தீருமான்ட்டு. எஸ் சொன்னீங்க. ஆமா இப்ப நீங்க சொல்றீங்க முதல்ல ரொம்ப கூச்சமா இருந்து பேசுறதுக்கு இப்ப ரொம்ப தைரியமா பேசுறீங்கன்ட்டு. தியானம் பண்ண தைரியம் ஆமாங்க வருங்க. சார். அது தியானம் உண்மைதாங்க சார். நானே தியானம் பண்ண தைரியம் நானே தியானம் என்ன ரொம்ப தியானம் பண்ண தைரியம் எப்படி ஓகே சார். வருதுன்றது விளக்கமா சொல்லுவேன் நான் எப்படி வருதுன்ட்டு. இந்த ஓகே மாதிரி சார். தைரியம் ஓகே சார். என்ன காரணம் தியானம் பண்ணக்க அது அது தெரிஞ்சுக்கலாம். ஓகே அந்த சார். ஞானம் கூட தெரிஞ்சுக்கலாம். சரிங்க சார். சரி சார், ஒரு நிமிஷம் சார். பஜனி அப்பன் சார் கூட பேசணுங்க சார். சொல்லுங்க பேசலாங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. சார் வணக்கம் சார். நான் வந்து இந்த பிரமிட பத்தி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலாம்னு இருந்தேன். மேடம் அது எனக்கு நான் கொஞ்சம் வாங்கி வந்து கொடுத்தா நல்லா இருக்கும். வாட்ஸ்அப்ல இல்ல மேடம், ஒரு நிமிஷம் கேளுங்க. வாட்ஸ்அப்ல உங்களுக்கு நம்பர் அனுப்பிச்சிருக்கிறேன், அதுல நீங்க கான்டாக்ட் பண்ணணும். இல்லைங்க சார், வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்பியிருக்கீங்க. அது பெங்களூர்ல இல்ல, இருந்து என்கிட்ட நான் ஏற்கனவே ஜிபே எல்லாம் எங்களுக்கு கிடையாது. நீங்க அவங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க தயவு செய்து. இல்லைங்க சார், நான் வந்து கேட்லாக்லாம் அந்த அனுப்பிச்சிருக்கேன். பெங்களூர் அட்ரஸ்ல வந்து ஒரு என்னென்ன பிரமிடு வேணும்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து வந்ததுங்க சரி, சார். நீங்க திருப்பி அது வாட்ஸ்அப்ல வந்து லைன்ல எனக்கு வாங்க, பேசுறேன் நான் வாட்ஸ்அப்ல லைன்ல வாங்க, நான் பேசுறேன். ஓகே சார். ஓகே சார். அதை பத்தி கொஞ்சம் பிறகு எனக்கு கொஞ்சம் விரிவா பேசுங்க சார். நான் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கிறேன், அந்த நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க. மீண்டும் என்கிட்ட வாட்ஸ்அப்ல பேசுங்க. நான் குரூப்ல ஷேர் பண்ணிருக்கிறோம். நன்றி மேடம். சரி, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் நான் இதோட முடிச்சுக்கிறேங்க சார். தேங்க்யூ சார். ஓகே மேடம். ஓகே மேடம். நன்றி மேடம். ஓகே, நன்றி சார். உங்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததாக யாராவது பேசணும்னா நண்பர்களே நீங்கள் கையை உயர்த்தலாம், அன்மியூட் கொடுப்போம். சார் ரமராஜேந்திரன் சார், கதிரேசன் சார், யாராவது பேச விரும்புனா கையை உயர்த்துங்க, அன்மியூட் கொடுக்குறோம். சார் யாரும் கையை உயர்த்தல சார். நான் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு செல்றேன் சார். ஓகே சார். ஓகே சார். ரொம்ப நன்றி சார். சார் ஒரு சில அறிவிப்புகள் இருக்கு சார், கொஞ்சம் இருங்க சார். கடைசியில் அப்புறம் தேங்க்ஸ் சொல்றேன் சார். நண்பர்களே, இந்த ரெக்கார்டட் நிகழ்ச்சியை மகவதா டிவி அவர்கள் ஒவ்வொரு நாளும் யூடியூபில் ஒளிபரப்புகிறார்கள். அதை அனைவரும் கண்டு சப்ஸ்கிரைப் செய்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி லைக் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இது ஒரு கர்மா, தவறாமல் இது செய்ய வேண்டும். நீங்கள் உங்களது நண்பர்களையும் குடும்பத்தினர் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிகளை யூடியூபில் கண்டுகளித்து சப்ஸ்கிரைப் செய்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி லைக் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் வருகின்ற 21/6/2005 சனிக்கிழமை இன்டர்நேஷனல் யோகா டே செலிப்ரேஷன்ஸ் மகவதார் அறக்கட்டளை மற்றும் ரேவா பல்கலைக்கழகம் இணைந்து இந்தியன் யோகா அசோசியேஷன் மூலமாக நடத்துகிறார்கள். அனைவரும் அழைக்கின்றார்கள். அது ருக்மணி, அந்த நிகழ்ச்சி ருக்மணி அறிவு பூங்கா, யலகங்கா, கட்டிஜனஹள்ளி, பெங்களூரு நடைபெற உள்ளது. இந்த யோகாதன நிகழ்ச்சியில் பின்வரும் நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. காலை 6:30 மணி முதல் 8 மணி வரை யோகா பிராணாயாமம் மூத்த யோகா மாஸ்டர்களால் வழிநடத்தப்படும். காலை 9 மணி முதல் 1 மணி வரை கருத்தரங்கம், யோகா மற்றும் அதன் முக்கியத்துவம், ஆரோக்கியத்திற்கு தியானம் வாழ்க்கை. மேலும் சங்கீத தியானம் 3 மணி நேரம் நேரடி இசை ஒளிபரப்பப்படும்.
PMMA-விலிருந்து வித்வான் திரு கணேஷ் குழுவினர் அவர்கள் நடத்துவார்கள். மூன்றாவது நிகழ்ச்சியாக மதியம் 2 மணி முதல் 5 மணி வரை முழுமையான ஆரோக்கியம் வர்மா குறித்த பயிலரங்கு, முத்ரா, சிறுநீர் சிகிச்சை, முழுமையான வாழ்க்கை முறை கோட்பாடுகள், ஆயுர்வேதம், ஹோமியோபதி, கிறிஸ்டல் மற்றும் ஒலி குணப்படுத்துதல், சவுண்ட் ஹீலிங் ஆகியவை நடைபெறும். இந்த இன்டர்நேஷனல் யோகா டே செலிப்ரேஷனுக்கு பங்கு கொள்ள முன்பதிவு அவசியம். காலை சிற்றுண்டி, மதிய உணவு வழங்கப்படும். பங்கேற்பவர்கள் அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்படும். அதாவது பார்ட்டிசிபென்ட்ஸ் அனைவருக்கும் சர்டிபிகேட் கொடுப்பார்கள் யோகா அசோசியேஷன் மூலியமாக. அதனால் இந்த இன்டர்நேஷனல் யோகா டே செலிப்ரேஷன்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் அறிவித்துள்ளார்கள். மேலும் இதற்கு உரிய உதவி செய்ய ஸ்கேன் கோடு குரூப்பில் அனுப்பியுள்ளார்கள். அதை பயன்படுத்தி அனைவரும் உங்கள் உதவியை செய்யவும் முன்வரவும். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் லிங்க் அனுப்புவார்கள். அதை பயன்படுத்தி இந்த இந்தியன் யோகா செலிப்ரேஷன்ஸ் 21/6/2025 பங்கு கொள்ள வேண்டும் என்று மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நாளை காலை 15/6/2025 காலை 5 மணி முதல் 7 மணி வரை உலக ஆரோக்கிய தியானம் வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன் நடைபெறும். அதற்கு வேண்டிய லிங்க் ஜூம் குரூப்பில் அனுப்புவார்கள். அது 5 மொழிகளில் நடத்தப்படும். தெலுங்கு, கன்னடா, இந்தி, இங்கிலீஷ், தமிழ் ஆகிய 5 மொழிகளில் வழிநடத்தப்படும். அனைவரும் பங்கேற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள் நமது ரெகுலர் நிகழ்ச்சி இருக்காது. இந்த வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன் நடக்கும். அதற்கு அடுத்ததாக 16/6/25 திங்கட்கிழமை காலை 5 மணிக்கு எப்பொழுது போல் 1 மணி நேரம் தியான பயிற்சி. அதில் 40 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், 20 நிமிடங்கள் சைலண்ட் மெடிடேஷன். அடுத்த 1 மணி நேரம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை விஸ்டம் ஷேரிங், ஆன்மீக ஞானம் பகிர்தல் நடைபெறும். அதில் அனைவரும் பங்கேற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக நான் நன்றிக்கு வருகிறேன். இன்று நம்மிடம் உரையாற்றிய அனுபவங்கள் பகிர்தல் பற்றி உரையாற்றிய சீனியர் மாஸ்டர் உயர் திரு ராஜு ஐயா அவர்களுக்கு எனது பணிவான நன்றிகள். மிக நன்றாக எடுத்துரைத்தீர்கள் ஐயா கருத்துக்களை. நன்றி. மேலும் எனது நன்றிகளை அசண்டர் மாஸ்டர் பகவதார் பாபாஜி அவர்களுக்கும், எனது நன்றிகளை பிரம்மரிஷி பத்ரிஜி ஐயா அவர்களுக்கும், எனது நன்றிகளை மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் குருஜி உயர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், எனது நன்றிகளை இன்று நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்களுக்கும் மற்றும் எனது நன்றிகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப தேங்க்ஸ் சார். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன் சந்திப்போம். அனைவரும் அந்த வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷனில் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நான் க்ளோஸ் செய்கிறேன் சார். தேங்க்ஸ். ஓகே சார், தேங்க்யூ.